Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். Good morning to all of you. Sorry for the little delay. எல்லாருக்கும் நான் பேச தெளிவா கேக்குதா? My voice is good, screen sharing is good, everything is okay, right? A final consideration, யார் சரி உங்களோட அட்டெண்டன்ஸை மார்க் பண்ணலன்னு சொன்னால் தயவு செஞ்சு உங்களோட அட்டெண்டன்ஸை மார்க் பண்ணுங்க. DA ECN 24, அதாவது டிஜிட்டல் அக்கௌண்டிங்கினுடைய ECN எக்கனாமிக் கிளாஸ் 2024ஆம் ஆண்டு பேச்சுக்குரிய கிளாஸ் வந்துட்டு நீங்க அட்டன் பண்றீங்கிறது தான் இன்றைக்கு நீங்க எனக்கு வாட்ஸ்அப்புக்கு DA/ECN/24 சொல்லி அனுப்புவதன் மூலமாக உங்களோட அட்டெண்டன்ஸை தயவு செஞ்சு கேப்சர் பண்ணிக்கொள்ளுங்க. ஆல்ரெடி நீங்க செஞ்சிருந்தீங்கன்னு சொன்னால் இட் டசன்ட் மேட்டர். ஸோ யார் சார் இன்னும் அனுப்பி உங்களோட அட்டெண்டன்ஸ் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ண படலன்னு சொன்னால் தயவு செஞ்சு செஞ்சு கொள்ளுங்க. பிகாஸ் டுடே ஐ எம் கோயிங் டு செக் DAECN 24 கிளாஸஸ்ல லாஸ்டாக அட்டெண்டன்ஸ் எடுத்த எல்லாரையும் நான் செக் பண்ண போறேன். அதுல செக் பண்ணதன் மூலமாக நான் வந்துட்டு நிறைய பேரை வந்துட்டு குரூப்ல இருந்தும் என்ன விஷயம்னு சொல்லி அட்டெண்டன்ஸை செக் பண்றதுக்காக இருக்குது. நஸ்லா DAECN 24 நஸ்லான்ற உங்களோட பேர்லாம் நீங்க போட தேவையில்லை. ஜஸ்ட் சென்ட் DAECN 24. அதை தவிர வேற எதுவும் சென்ட் பண்ண வேணாம். கரெக்டா சென்ட் பண்ணுங்க. ரைட்? ரைட். ஸோ லெட் ஸ்டார்ட் டுடே கிளாஸ் கைஸ். ஸோ டுடே நம்ம பார்த்து கொண்டிருக்கிறது A லெவல் எக்கனாமிக்ஸ் 2024ஆம் ஆண்டு பேச்சுக்குரிய பொருளியல் அறிமுகமான முதலாவது அலகு சம்பந்தமாகத்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஜஸ்ட் ஹவ் அ ஸ்மால் ரீகப் ஆஃப் what we have did until now. ஸோ இது வரைக்கும் நம்ம பிளானிங், பாஸ் பேப்பர் அனாலிசிஸ், 10 வருஷத்தினுடைய பாஸ் பேப்பர் அனாலிசிஸ் நம்ம செஞ்சுக்கிறோம். அதே போல நம்ம கவர் பண்ணிருக்கிற டாபிக்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இது வரைக்குமே நாம இந்த முதலாவது அலகுல இந்த பொருளியலினுடைய அடிப்படைகள் என்று சொல்லக்கூடிய பேசிக்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் சம்பந்தமாக நம்ம நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம். இதுல பொருளியல், சமூக விஞ்ஞானம், உளத்தேவை, உடலியல் தேவை, பொருளாதார நடத்தைக்கும் விருப்பத்துக்கும் வளத்துக்கும் இடையிலான தொடர்பு, பொருளியல் என்பது எவ்வாறு சமூக விஞ்ஞானம், பொருளியலுடைய வரைவிலக்கணம், பொருளியலை கற்பதனுடைய முக்கியத்துவம், பொருளியல் வகைகள், கூற்றுக்கள், மனித தேவை, விருப்பம் என்று சொல்லி இந்த பொருளியல் அடிப்படைகளை நம்ம பார்த்துட்டு அதற்கு பிறகு இந்த பொருட்கள் சேவைகள் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை, முக்கியமாக வளங்கள் என்று சொல்லப்படுவது என்ன, இந்த வளங்களை பொருளாதார வளம் அல்லது பொருளாதாரம் அல்லாத வளம் என்று சொல்லி நம்ம எப்படி பிரிப்போம், இந்த பொருளாதார வளம் என்று சொல்லக்கூடிய நிலம், உழைப்பு, மூலதன முயற்சி என்பது என்ன, பொருளாதாரம் அல்லாத வளங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த இயற்கை வளங்கள் என்ன, இந்த இயற்கை வளங்கள் என்பது அதாவது வரையறையற்ற நிரம்பல் அற்றது என்று சொல்ல முடியாது அப்படின்றது பற்றிய ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டை நம்ம பார்த்திருந்தோம். தென் இந்த வளங்கள் சம்பந்தமாக பார்த்த பிறகு இந்த வளங்களை பயன்படுத்தி மேற்கொள்ளக்கூடிய பொருட்கள் சேவைகள் சம்பந்தமாக நம்ம பார்த்திருந்தோம். இதுல எக்கனாமிக்ஸ்ல பொருள் என்பது எந்த ஒரு நன்மையையும் ஒரு நேர்கணிய திருப்தியையும் தருவதை பொருள் என்று சொல்லியும், இந்த பொருளை நாம இந்த அருமை மற்றும் அமைய செலவு என்கின்ற அடிப்படையில் பிரதானமாக பொருளாதார பண்டம் அல்லது பொருளாதாரம் அல்லாத பண்டங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும்னு சொல்லியும், இந்த பொருளாதார பண்டம் என்பது என்ன, இந்த பொருளாதார பண்டத்தினுடைய பண்புகள் என்பது என்னவாக காணப்பட போகிறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இந்த பொருளாதார பண்டத்தினுடைய பண்புகளாக முக்கியமாக 7 பண்புகளை நம்ம பார்த்திருந்தோம். தென் பொருளாதாரம் அல்லாத பண்டம் என்பது என்ன, இந்த பொருளாதாரம் அல்லாத பண்டத்தினுடைய பண்புகளாக 6 பண்புகளை முக்கியமாக நம்ம பார்த்துட்டு, பொருளாதாரம் அல்லாத ஒரு பண்டமாக இருப்பது எப்போது பொருளாதார பண்டமாக மாற்றம் அடையும் என்கின்ற ஒரு சந்தர்ப்பங்கள் சம்பந்தமாகவும் நம்ம பார்த்திருந்தோம். இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொன்னால், எந்த ஒரு பொருளாதார பண்டமும் மறுபடியும் பொருளாதாரம் அல்லாத ஒரு பண்டமாக மாற்றம் அடையாது. ஆனால் எந்த ஒரு பொருளாதாரம் அல்லாத பண்டம் பொருளாதார பண்டமாக மாற்றம் அடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது என்பது பற்றி நம்ம பார்த்திருந்தோம். இது இந்த பண்டங்கள் சம்பந்தமாக நம்ம பார்த்திருந்த விஷயங்கள். தென் அதற்கு பிறகு நாம இந்த உற்பத்தி காரணிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு செக்ஷனுக்கு நம்ம மூவ் பண்ணியிருந்தோம். இந்த உற்பத்தி காரணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த உற்பத்தி வளங்கள் அல்லது உற்பத்தி காரணிகள் அல்லது பொருளாதார வளங்கள் என்று சொல்லக்கூடிய எல்லாமே ஒரே ஒரு விஷயம்தான். இது நிலம், உழைப்பு, மூலதன முயற்சி என்கின்ற வகையில வந்துட்டு வகைப்படுத்தப்படும் என்று சொல்லியும், இந்த உற்பத்தி வளங்கள்ல பௌதிக வளங்கள் என்று சொல்லக்கூடியதாக நிலமும் அதே மாதிரி மூலதனமும் காணப்படுகிறது. உற்பத்தி வளங்கள்ல மனித வளங்களாக காணப்படுகின்றது இந்த உழைப்பும் இந்த முயற்சியாண்மையமாக காணப்படுதுன்னு சொல்லி உற்பத்தி வளங்களினுடைய வகைகளுக்குள்ள நம்ம வந்திருந்தோம். இந்த உற்பத்தி வளங்களுடைய வகைகளுக்குள்ள நிலம், உழைப்பு, மூலதன முயற்சி என்ற பொருளாதார வளங்கள் தான் இங்கு உற்பத்தி வளங்களாக கருதப்படுகிறது என்று சொல்லியும், இதுல முழுக்க இந்த நிலம் சம்பந்தமாகத்தான் நம்ம போன கிளாஸ்ல மிச்சம் பார்த்திருந்தோம். இதுல நிலம் என்று சொல்வதன் காரணமாக வெறும் தரை தோற்றம் நீங்க பார்க்கக்கூடிய நிலம் மாத்திரம் கருதப்படாது. நிலத்திற்கு கீழ் உள்ள கனிய வளங்கள், எண்ணெய் வளங்கள் போன்றவையும், நிலத்திற்கு மேலுள்ள காடு, வனவிலங்குகள், மிருகங்கள் போன்ற விஷயங்களும், நிலத்திற்கு மேலுள்ள ஆகாயம், வளிமண்டலம் போன்ற விஷயங்களுமே இந்த நிலம் என்கின்ற ஒரு காரணி மூலமாகத்தான் நாம
பொருளியலை நம்ம விளக்குவோம்னு சொல்லியும், இந்த நிலத்தினுடைய பண்புகளை நம்ம குறிப்பிடும் போது வெறும் நிலத்தை மாத்திரம், கண்ணுக்கு தெரியக்கூடிய தரையான நிலத்தை மாத்திரம் வைத்துக் கொண்டுதான் இந்த பண்புகளை நம்ம விளக்க முடியும் என்று சொல்லியும், இதுல நிலத்தினுடைய பண்புகள் என்பது என்ன என்று சொல்லி ஒவ்வொன்றாக 6 பண்புகள் நம்ம பார்த்திருந்தோம். தென் அதற்கு பிறகு இந்த இயற்கை வளங்களான இந்த நிலம் என்கின்ற பொருளாதார வளத்தை நம்ம 2 விடயங்களாக பகுத்தாராய முடியும். ஒன்று ரினியூவபிள் நேச்சுரல் ரிசோர்சஸ், அதே மாதிரி நான் ரினியூவபிள் நேச்சுரல் ரிசோர்சஸ், புதுப்பிக்கக்கூடிய இயற்கை வளங்கள், புதுப்பிக்க முடியாத இயற்கை வளங்கள் என்று சொல்லியும், இதுல புதுப்பிக்கக்கூடிய இயற்கை வளங்கள் என்பது காட்டு வளங்கள், மீன் வளங்கள் என்பது தங்களை தாங்களே புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய வளங்களாகவும், அரிய வளங்களான புதுப்பிக்க முடியாத வளங்களான இந்த எரிவாயு, இந்த ரத்தினக்கல், நிலக்கரி போன்றவை என்று சொல்லியும், இதன் காரணமாகத்தான் துபாய் போன்ற நாடுகள் தங்களினுடைய எண்ணெய் வளங்கள் எப்போதாவது ஒரு நாள் தீர்ந்துவிடும் என்கின்ற அடிப்படையில் தான் தங்களுடைய பொருளாதாரங்களை ஒரு எண்ணெய் வள பொருளாதாரங்களிலிருந்து ஒரு டூரிஸ்ட் பேஸ் பொருளாதாரங்களாக மாற்றம் அடைவதற்கான காரணங்கள் என்று சொல்லியும், இந்த மீள உருவாக்க முடியாத வளங்களை சிக்கனமாக பயன்படுத்துவதன் காரணமாகத்தான் நாம் அடுத்த சந்ததிக்கு சார் இதை கொண்டு போக முடியும் என்பதனால் தான் அரசாங்கங்கள் பல்வேறுபட்ட ரெகுலேஷன்ஸ், ரூல்ஸை நமக்கு போடுது என்று சொல்லி நம்ம கடைசாக நம்ம பார்த்திருந்தோம். ஸோ இதற்கு பிறகு டுடே கிளாஸ்ல நாம இந்த உழைப்பு சம்பந்தமாக நம்ம பார்க்கணும். ஸோ இதுல இருந்து தான் நம்மளோட கிளாஸ் வந்து டுடே வந்துட்டு we are going to start our chapters. ஸோ இது வரைக்குமே நான் சொன்ன விஷயங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருந்துச்சா? ரைட். ஸோ டுடே we are going to start லேபர், உழைப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். எல்லாருக்குமே உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே ஆப்ல கிடைக்குதா? வீடியோஸ் எல்லாமே லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் அப்லோட் பண்ணது எல்லாருமே பாத்தீங்களா? என்ன சரி, ஸ்டில் டு யூ ஹேவ் எனி இஷ்யூஸ், ப்ளீஸ் கண்டக்ட் அட்மின்ஸ். அவங்க உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு செஞ்சு தருவாங்க. ஸ்பெஷலாக நான் வந்து டுடே வந்துட்டு உங்களுக்கு நான் எஸ்டர்டே வந்து அனுப்பின மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்புவேன். உங்களுக்கு வீடியோஸ்ல என்ன சரி பிரச்சனை இருக்குதா, ஆப்ல என்ன சரி எல்லாமே வேலை செய்தான்னு சொல்லி நீங்க அதுல இருக்கக்கூடிய பட்டன்ஸை ப்ரெஸ் பண்ணலாம், எஸ் ஒன்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி அட்மினை வந்துட்டு உங்களுக்கு என்ன சரி பிரச்சனைன்னு சொன்னா நான் வந்துட்டு செஞ்சு தர சொல்றேன். ஓகே, shall I get yes from all the people? All you understand until now? இது வரைக்கும் நம்ம படிச்ச விஷயங்கள் எல்லாமே எக்கனாமிக்ஸ்ல 100% கிளியர்? எல்லாருமே சரியா படிச்சிருக்கீங்க? ரைட், கிரேட். ஸோ இன்றைக்கு நாம பார்க்க போற டாபிக் ஸ்டூடெண்ட்ஸ் உழைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த உழைப்பு என்கின்ற ஒரு விஷயத்தை நம்ம லேபர் அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய அறிமுகத்தை முதலாவது நம்ம பார்த்துட்டு வருவோம். இப்போ உதாரணத்துக்கு இந்த அறிமுகத்தை உங்களோட பிரைன் ஸ்டார்ம்ல பண்ணிக்கோங்க. லெட்ஸ் see these 2 pictures. இந்த 2 பிக்சர்ஸை நீங்க பார்த்துக்கொள்வதன் மூலமாக ஒரு முதல் கட்ட ஒரு அறிமுகத்தை பார்க்கலாம். ஸோ லேபர் டே என்கின்ற ஒரு உழைப்பாளி தினம் உங்களுக்கு தெரியும். நிறைய பேருக்கு மே 1 வந்துட்டு உழைப்பாளர்கள் தினம், மே 1 அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலான ஒரு டே. அதே மாதிரி இந்த 2வது பிக்சரையும் பாருங்க. சோ லேபர் என்று சொல்லப்படுகின்றவங்களும் இந்த 2வது பிக்சர்ல இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் என்று சொல்லப்படுவவங்களும் ரெண்டுமே ஒரே நபர்களை சொல்லுவோமா நாம? தொழிலாளிகள் அப்படின்னு சொல்லப்படுபவங்களும் ஒரு நிறுவனத்தின் ஊழியர்கள் அப்படின்னு சொல்லப்படுபவங்களும் ஒரே நபர்களா? லேபர்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ், those are the same category of people. So there are mixed answers. So உழைப்பு என்று சொல்லும் போது ஸ்டூடெண்ட்ஸ் 2 விதமான உழைப்புகள் காணப்படுகின்றன. ஒன்று உடல் ரீதியான உழைப்பை கொடுக்கிறவங்க, அதாவது அவங்களினுடைய வேலை என்று சொன்னால் அவங்களுடைய உடல் மூலமாக சில விஷயங்களை பொறுத்துற, சில விஷயங்களை கட்டுமானம் செய்யறன்னு சொல்லி அவங்களோட உடல் சக்தி, எனர்ஜியை பயன்படுத்தி அவங்க வேலை செஞ்சு கொடுப்பாங்க. அதன் மூலமாக அவங்களுக்கு கொடுக்கப்படுவதற்கு பேர் கூலின்னு சொல்லப்படும், கூலி கொடுக்கப்படும். சோ தங்களுடைய உடல் உழைப்பை கொடுப்பதன் மூலமாக ஒருவங்க அந்த உழைப்பு என்கின்ற ஒரு கேட்டகரிக்குள்ள வர முடியும். அல்லது இந்த பயிற்றப்பட்ட ஊழியம் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்ப்ளாயீஸ், இப்ப நீங்க படிக்கிறீங்க, இப்ப நீங்க ஒரு அக்கௌண்டனா நீங்க போறீங்கன்னு சொன்னால் உங்களோட உடல் உழைப்பு அங்க கிடையாது, உங்களுடைய உள ரீதியான உழைப்பு, உங்களுடைய மென்டல் எஃபர்ட் தான் அங்க இருக்கு. பிகாஸ் நீங்க படிச்சுட்டு போறீங்க, A level காமர்ஸ் படிச்சிருக்கீங்க, அது பிறகு டபிள்யூடி செஞ்சிருக்கீங்க, யூ நோ அபவுட் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், எல்லாமே உங்களுக்கு தெரியும். கணக்கீட்டு நியமங்கள் தொடர்பாக, ஐடி நாலேஜ் சம்பந்தமாக உங்களுடைய உளத்துல தான், உங்களோட மென்டல் நீட்ஸ், உங்களோட பிரைன்ல தான் எல்லா விஷயங்களும் இருக்கிறது. சோ உங்களுடைய உள ரீதியான உழைப்பை நீங்க கொடுக்குறீங்கன்னு சொன்னால் அவங்கள நாம எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட், பயிற்றப்பட்ட ஊழியம், பயிற்றப்படாத ஊழியம் என்று சொல்லுவோம். சோ இந்த லேபர் என்று சொல்லக்கூடிய இந்த வேர்ட் வந்துட்டு
கொமனாக இந்த ஊழியர்களுக்கு, அதாவது தொழிலாளிகளுக்கு கொடுக்கப்படுவதாக இருக்கிறது. சோ 2 விதமான உழைப்பு காணப்படுகிறது. ஒன்று, இந்த லேபர்ஸ் என்று சொல்லக்கூடிய பயிற்றப்படாத ஊழியம், தங்களுடைய உடல் உழைப்பை வழங்குறவங்க. அதே மாதிரி இந்த எம்ப்ளாயிஸ் என்று சொல்லக்கூடியவங்க தங்களினுடைய உளரீதியான உழைப்பை கொடுக்கிறவங்க. இவங்க 2 பேருமே இந்த உழைப்புன்னு சொல்லக்கூடிய லேபருங்கிற கன்செப்ட்ல தான் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி உடல் ரீதியான உழைப்பை கொடுக்கிறவங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற வெகுமதியை கூலி என்று சொல்லியும், உளரீதியான உழைப்பை கொடுக்கிறவங்களுக்குரிய கூலியை நம்ம சம்பளம் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? இது புரியுது எல்லாருக்குமே இந்த 2 விஷயத்தினுடைய டிஃபரெண்ட். தங்களுடைய உடலை வருத்தி வேலை செய்யறவங்களுக்கு கூலியும், தங்களுடைய உளத்தை அர்ப்பணிப்போடு செயற்படுத்துவதன் மூலமாக அந்த கம்பெனிக்கு பங்களிப்பு செய்யறவங்களை நாம சம்பளமும் கொடுப்போம். அதனால தான் கூலி சம்பளம் என்று நம்ம சொல்லுவது. மேக் சென்ஸ் ஆல் ஆஃப் யூ? இது எல்லாருக்கும் புரியுதா? தி ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ரைட். சோ இதன் அடிப்படையில ஸ்டூடெண்ட்ஸ் நாம இப்ப இங்க டெஃபினிஷன்ஸை நம்ம பார்ப்போம். முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த ஊழிய வளமானது, ரைட், இந்த எம்ப்ளாயீஸ் அல்லது இந்த தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஊழிய வளமானது, இதனுடைய பண்புகளை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், முதலாவது ஒரு உயிருள்ள ஒரு உற்பத்தி காரணி. பிகாஸ் நாம இங்க பார்த்து கொண்டிருக்கிறது ப்ரொடக்ஷன் ஃபேக்டர்ஸ் அல்லது எக்கனாமிக் ரிசோர்ஸ், பொருளாதார வளம் என்று சொல்லக்கூடியது, அல்லது உற்பத்தி காரணிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கிறோம். சோ இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன? இந்த உயிருள்ள ஒரு உற்பத்தி காரணி. நிலம் என்பதற்கு, நிலத்தில் பயிரிடப்படுகின்ற விடயங்களுக்கு உயிர் காணப்படும். ஆனால் நிலம் என்பதனை ஒரு உயிருள்ள ஒரு காரணியாக நம்ம பார்க்கிறது கிடையாது. பட் மனிதன் தான் இந்த உழைப்புக்குள்ள வரப்போகின்றான். சோ இது ஒரு உயிருள்ள ஒரு காரணி, பீயிங் a லைஃப் ஃபேக்டர், ஒரு உயிருள்ள ஒரு உற்பத்தி காரணியாக காணப்பட போகின்றது. முயற்சியாண்மையும் ஒரு உயிருள்ள உற்பத்தி காரணி. இதன் அடிப்படையில் இந்த உழைப்பும் ஒரு உயிருள்ள ஒரு உற்பத்தி காரணி, பீயிங் a லைஃப் ஃபேக்டர், ஒரு வாழக்கூடிய ஒரு உயிருள்ள சிந்திக்கக்கூடிய ஒரு உற்பத்தி வளமாக இந்த உழைப்பு என்பது காணப்படுக போகிறது. இது முதலாவது பண்பாக நம்ம பார்க்கிறோம், பீயிங் a லைஃப் ஃபேக்டர். அதே மாதிரி மொபைலிட்டி. இப்ப நிலத்துக்கு நம்ம பண்பு கொடுக்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ், எப்பயுமே நான் சொன்ன, நிலம் நம்ம தரையை வச்சுதான் நம்ம பண்பு கொடுப்போம். ஆனால் நிலம் என்பது என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். சோ இங்க நம்ம இம்மொபைலிட்டின்னு சொல்லி நம்ம நிலத்துக்கு பண்பு கொடுத்திருப்போம், அசைவுத்தன்மை அற்றது அப்படின்னு சொல்லிப்போம். ஆனால் இங்க உழைப்பு என்பது ஒரு அசைவுத்தன்மை கொண்டதாக நம்ம பார்க்கிறோம், மொபைலிட்டி. பிகாஸ் இப்ப உழைப்புன்னு சொன்னா, இப்ப நீங்க ஒரு கம்பெனில வேலை செய்றீங்க, உங்களை ஒரு டிபார்ட்மெண்ட் மலேசியால இருக்கு, இன்னொரு டிபார்ட்மெண்ட் ஜப்பான்ல இருக்குன்னு சொன்னால் உங்களை மற்ற இடத்திற்கு என்ன செய்ய முடியும்? அசைக்க முடியும். அதே மாதிரி ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு நீங்க என்ன செய்ய முடியும்? ஒரு இடத்துக்கு போய் நகர்ந்து சென்று உங்களுடைய வேலைகளை செய்து கொடுக்க முடியுமாக இருக்கும். சோ மொபைலிட்டி, அசைவு தன்மை கொண்ட ஒரு உற்பத்தி வளமாகவும் இந்த உழைப்பு என்பது காணப்படுகிறது. அதே சமயம் ஹெட்ரோஜெனிட்டி, ஓரினத்தன்மையற்றது. இப்ப உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு கம்பெனில நீங்க போனா, ஒரு கம்பெனில மேனேஜர் இருப்பாங்க, சிஇஓ இருப்பாங்க, கம்பெனியினுடைய ஓனர்ஸ் இருப்பாங்க, கம்பெனியினுடைய கீழ்மட்டத்தில் வேலை செய்யக்கூடிய சாதாரண ஆபரேஷனல் லெவல் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாரும் ஒரே வகையான உடல் உளரீதியான ஆற்றல்களை கொண்டிருப்பாங்களா? இஸ் தட் ஆல் சேம்? எல்லாருமே மனிதர்கள் தான். ஆனால் அவங்க எல்லாருமே வித்தியாசமானவர்களாக காணப்படுவாங்க. அவங்களோட அறிவுலையும் சரி, அவங்களுடைய ஆற்றல்களையும் சரி, எல்லாருமே வித்தியாசமானவர்களாக காணப்படுவார்கள். ஓரினத்தன்மை அற்றதாக காணப்படும். இப்ப நீங்களும் சரி, நானும் சரி, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அடிப்படையில் அவங்க வித்தியாசமான திறமைகளையும் வித்தியாசமான ஆற்றல்களையும் கொண்டவங்களாக இருப்பாங்க. அதனால எல்லாருமே ஒரே மாதிரியாக இருக்க மாட்டார்கள். ஓரினத்தன்மையற்ற ஹெட்ரோஜெனிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பண்பு வந்துட்டு இந்த உழைப்புக்கு காணக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால், possibility to improve productivity through education and training. இப்ப நிலத்திற்கு நாம ஒரு மீட்டிங் ஒன்றை போட்டு, ஓகே நிலம் உங்களோட விளைச்சலை கூட்டுங்க அப்படின்னு சொல்லி நாம பாடம் எடுக்க முடியாது. ரைட்? மூலதனமான கட்டடத்தையோ மெஷினரியோ கொண்டு வந்து வச்சு அதுக்கு நம்ம படிப்பிச்சு அதனுடைய இம்ப்ரூவ் பண்ண முடியாது, அதனுடைய எஃபிஷியன்சியை, அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியை, உற்பத்தி திறன், அவங்களுடைய வினைத்திறன், குயிக்கா வேலை செய்யறது, நிறைய வேலை செய்யறங்கிற விஷயங்கள்லாம் செய்ய முடியாது. ஆனால் உழைப்புக்கு நாம we can provide education, நாம கல்வியை கொடுக்கலாம், அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம். இதன் மூலமாக அவங்களுடைய எஃபிஷியன்சி, வினைத்திறன், அதாவது வேலை செய்யக்கூடிய ஆற்றல், அவங்களுடைய குறைந்த அளவு இன்புட் போட்டு நிறைய அளவுக்கு வெளியீடுகளை பார்க்கக்கூடிய வினைத்திறன், அவங்களுடைய உற்பத்தி திறன், இதெல்லாத்தையும் நாம இம்ப்ரூவ் பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு வளம் இந்த ஊழியம் என்று சொல்லக்கூடிய உழைப்பாக காணப்படுகிறது. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னால், possibility of decision making and organization.
ஒரு தீர்மானம் மேற்கொள்றதுக்கு, ஒரு சிந்தித்து செயற்பட்டு ஒரு டிசிஷன் ஒன்று எடுக்கணும். அடுத்த கட்டத்துக்கு நம்ம பிசினஸ் எப்படி கொண்டு போகலாம், நம்ம சம்பள உயர்வுகள் சம்பந்தமாக நம்ம மேனேஜர்கிட்ட பேசலுமா இயலாதா? உதாரணத்துக்கு நமக்கு 10,000 பொருட்களை உற்பத்தி செய்வதற்கான டார்கெட் இருக்கு, இது எப்படி நம்ம அச்சீவ் பண்ற? சோ ஒரு தீர்மானம் மேற்கொள்வதற்கும் அதே மாதிரி விஷயங்களை ஒரு ஆர்கனைசேஷன் ஒழுங்கமைக்கவும் முடியுமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த ஒரு பாசிபிலிட்டி ஆஃப் டிசிஷன் மேக்கிங் அண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். உதாரணத்துக்கு ஒரு செஃப் சொன்னாலும் அந்த செஃப் கிட்ட ஒரு சாதாரணமான ஒரு ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ண கொடுத்தாலும் அவர் என்ன மாதிரியான இன்கிரீடியன்ஸை பயன்படுத்தணும், என்ன மாதிரி அதனுடைய மெட்டீரியல்ஸை செய்யணும்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் ஒரு ஒழுங்கமைத்து பயன்படுத்தி தீர்மானங்களை மேற்கொள்ளக்கூடியதுமான ஒரு வளமாக காணப்படும் இந்த உழைப்பு என்கிற விஷயம். அதே மாதிரி முக்கியமானது இந்த உழைப்பிற்கான கொடுப்பனவு சம்பளமாகும். இதை நம்ம பொதுவாக வேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது கூலி அப்படின்னு சொல்லுவோம். கூலி அல்லது சம்பளம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இங்கே இருக்க போகுது. ஸோ இந்த 6 பண்புகளுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இது அவ்வளவுத்தையும் நீங்க விளங்கி வச்சு கொண்டிருக்க வேண்டியது. ஸோ முதலாவது, இது ஒரு உயிருள்ள காரணி. அதற்கு பிறகு இது ஒரு அசைவுத்தன்மை கொண்டதாக காணப்படுகிறது, ஓரணத்தன்மை அற்றதாக காணப்படுகிறது. கல்விகளை பயிற்சிகளை வழங்குவதன் மூலமாக இதனுடைய வினைத்திறனை உயர்த்தலாம், ஒரு தீர்மானம் மேற்கொள்ளக்கூடியதாகவும் விடயங்களை ஒழுங்கமைக்க முடியுமாகவும் இருக்கிறது. இந்த உழைப்பிற்கான கொடுப்பனவு அல்லது ஊதியம் சம்பளமாக கருதப்படும். நிலத்துக்கு நம்ம என்னென்னு படிச்சோம் சொல்லுங்க பாப்போம். நிலத்திற்கு நம்ம என்னென்னு படிச்சோம்? நிலத்திற்கான கொடுப்பனவு என்னவாக இருக்கும்? வாடகையாக இருக்க போகிறது. சோ உழைப்புக்கான கொடுப்பனவு அல்லது வெகுமதி என்னவாக இருக்க போகிறது? கூலி சம்பளமாக இருக்குது. ஷாஹிமா கேட்டுக்கிறாங்க, சிஇஓ மீன்ஸ் என்னன்னு சொல்லி. சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர், பிரதான நிறைவேற்று அதிகாரி. அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியர், சகலவிதமான எக்ஸிகியூட்டிவ், ஒரு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட தீர்மானங்களை எடுக்கக்கூடிய ஒரு ஊழியர், டாப் லெவல் இருக்கிறவங்களை தான் நம்ம சிஇஓன்னு சொல்லுவோம். எஸ் ஹாஃபிலா, உங்களோட டவுட் என்னன்னு கேளுங்க. ஹாஃபிலா கேட்டுக்கிறாங்க, சார் உழைப்பின் வினைத்திறன் அதிகரித்தல் கல்வி பங்களிப்பு இருக்கா? எஸ், உழைப்பினுடைய வினைத்திறன் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ உதாரணத்துக்கு இப்போ உங்களை கொண்டு வந்து இப்போ ஓகே வாங்க இந்த டீச்சிங் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா உங்களால செய்ய முடியுமா? எந்த இடத்துல வச்சு ஓகே கம் அண்ட் டூ த எக்கனாமிக் லெக்சரிங் அப்படின்னு சொன்னா உங்களால முடியுமா? இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு possibly 100% or 90% no, because you don't know about the syllabuses and things and practice. பட் இதுவே இப்போ நீங்க ஒரு A level முடிச்சிட்டீங்க, ஒரு 3A எடுத்துட்டீங்க, அது பிறகு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் செஞ்சிட்டீங்க, எல்லாம் செஞ்சு நல்ல நாலேஜ் ஒன்று இருந்தால் உங்களால வந்து செய்ய முடியுமா முடியாதா? சோ அந்த டைம்ல உங்களுடைய வினைத்திறன் அதிகரிச்சுக்குதா இல்லையா? சோ உழைப்பின் வினைத்திறன் என்பது கல்விகள் பயிற்சிகள் மூலம் அதிகரிக்க முடியும். இப்ப உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப இதுவே பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம ஆரம்பிக்கும் போது, உதாரணத்துக்கு இந்த டிஜிட்டல் அக்கௌண்டிங்ல ஆரம்பிக்கும் போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும். இப்போ நிறைய இன்டர்நெட் கனெக்ஷன் இஷ்யூஸ், அது இது ஏகப்பட்ட பிரச்சனை. இப்போதைக்கு எதுவுமே கிடையாது. காரணம் என்ன? நம்ம நிறைய ட்ரைனிங்ஸ் எடுத்தோம், நிறைய பிராக்டிஸ் பண்ணோம், நிறைய விஷயங்களை டெஸ்ட் பண்ணோம். நவ் வி ஆர் மெச்சூர்ட். சோ உழைப்பினுடைய வினைத்திறன் என்பது கல்விகளை பயிற்சிகளை வழங்குவதன் மூலமாக எஃபிஷியன்சி என்கின்ற ஒரு விஷயத்தை நாம எடுத்துக்கொள்ள முடியுமாக இருக்கும். ரைட். அதே மாதிரி ஜெய்னப் சுல்ஃபிகா ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க, நிலத்தின் இயல்புகள்ல இருக்கிற நிரம்பல் நெகிழ்வற்றதுன்றா கொஞ்சம் மறுக்கா செல்லுங்களேன்னு சொல்லி. நிரம்பல் நெகிழ்வற்றதுன்னு சொன்னா நினைவு வச்சுக்கொள்ளுங்க, நிலத்தினுடைய அளவை நம்மளால அதிகரிக்க முடியாது. பிகாஸ் நிலத்தினுடைய பண்புகள் நம்ம பார்க்கும்போது தரையில் இருக்கக்கூடிய நிலத்தை வச்சுதான் நம்ம அதனுடைய பண்புகளை நம்ம சொல்றோம். அதன் அடிப்படையில் இந்த உலகத்தில காணப்படுகின்ற நிலத்தினுடைய அளவு பிக்சட். இத்தனை பரப்பளவுன்னு சொன்னால் இத்தனை பரப்பளவுன்னு சொல்லி பிக்சட். இதனை அதிகரிக்கவோ குறைக்கவோ முடியாது என்பதுதான் நிரம்பல் நெகிழ்வற்றது. அதனுடைய சப்ளையை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது, இருக்கிறது அவ்வளவுதான். அதுதான் அதனுடைய பண்பாக இருக்க போகிறது. ஓகே. அதே மாதிரி ஆதுரா கேட்டுக்கிறாங்க, சார் விளைத்திறன் வினைத்திறன் 2-3 ஆண்டு கேட்டால் கிடையாது. விளைத்திறன் என்று சொல்லக்கூடியது உற்பத்தி திறன். விளைத்திறன் உற்பத்தி திறன் என்பது ஒரே விஷயம், அதை ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லுவோம். வினைத்திறன் என்று சொல்லக்கூடியது எஃபிஷியன்சி. இது சம்பந்தமாக என்ன விளக்கம் சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி தருவேன், அது அடுத்தடுத்த சாப்டர்ஸ்ல வரும். ரைட். ஒரு பிசினஸ் மேனுக்கு அவருடைய பிசினஸ்ல இருந்து கிடைக்கிற ப்ராஃபிட் சம்பளமாண்டு கேட்டா அனிதா, நோ, தட் இஸ் ப்ராஃபிட். நம்ம ஒரு பிசினஸ் மேன் சொல்லும் போது அவர் முயற்சியாண்மை என்கின்ற ஒரு கேட்டகரிக்குள்ள வருவார். முயற்சியாளர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற வெகுமதி இலாபமாக இருக்கும். ஊழியர்களுக்கு தான் சம்பளங்கள் வழங்கப்படும். ரைட். ஏஎஸ்எம் அப்துல்லா, வாட் இஸ் மீன் பை எஸ்இஓ? எஸ்இஓ மீன் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது, எக்கனாமிக்கும். அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருக்கக்கூடிய விஷயம். லுத்ஃபி, ஓரணத்தன்மை என்றால் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. ரைட். ஓரணத்தன்மை அப்படின்னு சொன்னா எல்லா விஷயங்களும் ஒன்றாக இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு நீங்க போய் ஒரு ரிச்பெரி சாக்லேட் ஒரு 180 ரூபாய் இருக்குன்னு வைங்களேன், ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட் பிரைஸ்.
ஸோ ஒரு 180 ரூபாய் ரிச்பெரி சாக்லேட் அதே மெட்டீரியல்ஸ் இருக்கக்கூடியதை நீங்க எந்த கடையில போய் வாங்கினாலும் அதே மாதிரி இருக்குமா இல்லையா? ஒரு ரிச்பெரி சாக்லேட் ஒன்று வாங்குறீங்க, ஒரு 180 rupees, அதே கலர் அதே இதுன்னு சொன்னால் எல்லா இடங்கள்ல நீங்க வாங்கினாலும் அது ஒன்றாக இருக்குமா இல்லையா? அதுதான் ஓரினத்தன்மை. ஆனால் ஒரு டாக்டர்கிட்ட நீங்க போறீங்கன்னு சொன்னா அந்த சர்வீஸ் வந்துட்டு டாக்டருக்கு டாக்டர் வித்தியாசமாகும். ஒரு சார்ட்ட நீங்க படிக்கிறீங்கன்னு சொன்னால் சாருக்கு சார் வித்தியாசப்படும். ரைட்? ஒரு ஊழியம் சொன்னா நீங்க கம்பெனில ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னா ஆளுக்கு ஆள் வேறுபடுவாங்க. அதெல்லாம் ஓரினத்தன்மை அற்றது அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? மொபைலிட்டி என்று சொன்னா என்னன்னு கவி கேட்கிறாங்க. மொபைல்னா அசையக்கூடிய தன்மை. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்வடைந்து போகக்கூடிய தன்மையை நம்ம மொபைலிட்டின்னு சொல்றோம். நகர்வடையக்கூடியது. ரைட்? உதாரணத்துக்கு மொபைல் ஷாப் அப்படின்னு சொல்லுவோம். மொபைல் பிசினஸ்னு சொல்லுவோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? உதாரணத்துக்கு உங்களுக்கு உங்களோட வீடுகளுக்கு இந்த தள்ளு வண்டிகள் மூலமாக உங்களுக்கு இந்த சிற்றுண்டிகள், இந்த ஷார்ட் ஈட்ஸ் எல்லாம் விற்கிறவங்க என்ன, தே ஆர் டூயிங் மொபைல் பிசினஸ். நகரக்கூடிய வணிகங்களை செய்யறாங்க. ஒரு கடைகளை இன்னொரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஒரு தள்ளு வண்டிகள் மூலமாக நகர்த்தி கொண்டு பிசினஸ் செஞ்சாங்கன்னா தட் இஸ் மொபைல் பிசினஸ். ரைட்? ரைட். ஸோ தட்ஸ் இட். ஸோ லெட்ஸ் சி அதர் क्वेश्चंस லேட்டர். ஸோ இது வந்துட்டு இதனுடைய உழைப்பினுடைய அறிமுகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. அதே போல ஃபேக்டர்ஸ் எஃபெக்டிங் த சைஸ் ஆஃப் த லேபர் ஃபோர்ஸ். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஊழியம் என்பது எல்லாருமே ஊழியமா? உதாரணத்துக்கு நீங்க இந்த ஊழிய வளத்துக்குள்ள வருவீங்களா? ஒரு நாட்டினுடைய ஊழிய வளம் என்று சொல்லக்கூடிய லேபர் ஃபோர்ஸ் அல்லது தொழில் படை, ஊழிய படை என்று சொல்வதற்குள்ள வேலை செய்யாதவங்க வருவாங்களா? ஐ யூ திங்கிங்? இப்போதைக்கு பிறந்த குழந்தை அதுக்குள்ள வந்துருமா? அல்லது பாடசாலையில் கல்வி கற்றுக்கொண்டிருக்கிற நீங்க வந்துருவீங்களா? அல்லது வீடுகளில் ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கக்கூடியவங்க அதுக்குள்ள வருவாங்களா? ரைட்? சோ இந்த ஊழிய வளம் என்பது எல்லாரும் கிடையாது. இந்த ஊழிய வளம் என்பது யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னால், வேலை செய்வதற்கு ஆயத்தமாக உள்ள அல்லது வேலை தேடிக்கொண்டிருக்கின்ற அல்லது வேலை செய்கின்ற வளத்தை தான் நம்ம ஊழிய வளம்னு சொல்லுவோம். அதாவது நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்க, நீங்க வேலை செய்யறதுக்கு ரெடியா இருக்கீங்க, நீங்க வேலை தேடிக்கொண்டிருக்கீங்கன்னு சொன்னால் நீங்க ஒரு ஊழிய வளம். அல்லது ஏற்கனவே வேலை செஞ்சு கொண்டிருக்கீங்க என்று சொன்னால் நீங்க ஒரு ஊழிய வளம். அது இல்லாமலுக்கு வேலை செய்ய தகுதியற்ற அல்லது வேலை இல்லாதவங்களை, அதாவது அந்த வேலைக்கு ரெடியாக இல்லாதவங்களை நாம் என்ன செய்ய முடியாது? ஊழிய வளம் என்று சொல்ல முடியாது. சோ அந்த அடிப்படையில ஒரு நாட்டினுடைய ஊழிய வளம் என்பது நாட்டுக்கு நாடு வித்தியாசப்படும். இலங்கையில காணப்படுகின்ற ஊழிய வளம் என்பது இந்தியாவில் காணப்படுகின்ற ஊழிய வளத்தினை விட வித்தியாசமானது. இப்ப நீங்க நிறைய பேர் ஃபாரின்ல இருக்கிறவங்ககிட்ட நீங்க பேசுறத கேட்டிருப்பீங்க. இந்தியன் பீப்புள், இந்தியர்களால தான் நிறைய பேருக்கு salary குறைவாக இருக்கிறது. காரணம் என்னன்னு சொன்னால் அவங்க சின்ன சின்ன சம்பளத்துக்கு கூட வேலைகளை செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறதால, பெரிய பெரிய குவாலிஃபிகேஷன்ஸோடையும் எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு எவ்வளவு சின்ன சம்பளம் கொடுத்தாலும் வேலை செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறதால மத்தவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால மத்தவங்களுக்கு, மத்த நாடுகள்ல இருந்து வாரவங்க, அவங்களுக்கு salary டிமாண்ட், வாழ்க்கை செலவு கூட இருக்கிறதால அவங்களுக்கு அந்த வேலை கிடைக்குது. அதனால இன்ஜினியர்ஸ் ஆகட்டும், மத்த துறைகள் இருக்கட்டும், இந்தியன்ஸால தான் பெரிய பிரச்சனையாகிறத பேசுறத கேள்விப்பட்டீங்களா? நீங்க வேணும்னு சொன்னா உங்களோட ஃபாரின்ல யாரு சார் இருந்தாங்கன்னு சொன்னா பாருங்க, நீங்க கேட்டு பாருங்க. காரணம் என்னன்னு சொன்னாங்க ஸ்டூடெண்ட்ஸ், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஒரு சனத்தொகை கூடின நாடு. சோ சனத்தொகை கூடின நாடுங்கிறதால அவங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்தியாவில எல்லாம் பாத்தீங்கன்னா எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப சீப், ஆனா மதிப்பும் குறைவு. இந்தியன் எஜுகேஷனுக்கு, ஸ்ரீலங்காவுடைய எஜுகேஷனுக்கு ஒரு மதிப்பு கூட. சிம்பிளா வருவாங்க, 20-22 வயசுல வருவாங்க, MBA இருந்து எல்லாத்தையும் வச்சுட்டு வருவாங்க. பிகாஸ் சோ மச் ஆஃப் பிரைவேடைசேஷன் அங்க கூட. சோ அதனால நிறைய பேர் இருப்பதன் காரணமாக அவங்க வந்துட்டு சின்ன வேலைக்கு சரி என்ன சம்பளம் தந்தாலும் நாங்க செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறோம்னு சொல்லி அவங்க போறதால மத்தவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி குறைவாக இருக்கிறது. ரைட்? சோ இந்த ஊழிய வளம் என்பது நாட்டுக்கு நாடு வித்தியாசப்படும். இப்ப சில நாடுகளை பாத்தீங்கன்னு சொன்னால் அங்க இயந்திரங்கள், மெஷினரி தான் அங்க இருக்கும், ஊழியர்கள் குறைவு. அப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னா ஊழியத்தை, வளத்தை வேலைக்கு எடுத்துக்கொள்வாங்க. இப்ப நீங்க மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸான இந்த அரபு நாடுகளை பாத்தீங்கன்னு சொன்னால் அங்க இருக்கக்கூடிய நாட்டு மக்களை விட வேறு நாடுகளில் இருந்து வந்த ஊழிய வளம் தான் அங்க கூட இருக்கும். இது உங்களுக்கு தெரியுமா? இப்ப மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அங்க சவுதி அரேபியால இருக்கிறவங்க எல்லாம் பெரும்பாலும் தொழிலாளியாக இருக்க மாட்டாங்க. அவங்க இருக்கிறேன்டா ஒரு டாப் போஸ்ட்ல இருப்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா பிசினஸ் மேனாக இருப்பாங்க. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஊழியப்படை வேற வேற நாடுகள்ல இருந்து வந்தது. சோ ஊழிய வளத்தினுடைய அளவு, சைஸை தீர்மானிக்கிற காரணிகள் ஒரு நாட்டில என்னவாக இருக்கும்னு சொன்னால், முதலாவது சைஸ் ஆஃப் பாப்புலேஷன் அண்ட் ஏஜ் ஸ்ட்ரக்சர். ஒரு நாட்டில காணப்படுகின்ற வயது கட்டமைப்பு, அதே மாதிரி அங்க காணப்படுகின்ற சனத்தொகையினுடைய அளவுகளை நம்ம சொல்ல முடியும்.
சோ இங்க சனத்தொகையினுடைய அளவு அப்படின்னு நம்ம சொல்றது என்ன தானே ஸ்டூடெண்ட்ஸ்? இப்ப ஸ்ரீலங்காவை பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையினுடைய பாப்புலேஷன் எவ்வளவுன்னு சொல்லுங்க பாப்போம். இலங்கை நாட்டினுடைய பாப்புலேஷன் எவ்வளவு? பாப்புலேஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா ஹவு மச்? யாருக்கு தெரியும்? ரைட், ஹவு மச்? இலங்கை நாட்டினுடைய சனத்தொகை ரைட் பாருங்க. சோ கிட்டத்தட்ட 21.92 மில்லியன் 2020 படி இலங்கையினுடைய சனத்தொகையை பாத்தீங்கன்னு சொன்னால் 21.92 மில்லியன் பீப்புள், 21 பீப்புள், கிட்டத்தட்ட 22 மில்லியன் பீப்புளாக நம்ம மாற போறோம். ரைட். சோ 21.92 மில்லியன் மக்கள் வாழ போற ஒரு நாடாக நம்ம கண்டுட்டிருக்கிறோம். சோ இந்த ஸ்ரீலங்காவினுடைய பாப்புலேஷன் பாத்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1960 ஒரு 10 மில்லியனாக இருந்து 1970 அப்படியே அதிகரிச்சு மறுபடியும் 1990 2000 சொல்லி 2010 இருந்து 2020 நாம இன்றைக்கு 21.92 மில்லியன்ல இருந்து கொண்டிருக்கிறோம். பெரும்பாலும் இப்ப 2022 பார்த்தோம்னா எப்படியுமே ஒரு 22 மில்லியனுக்கு நாம போயிட்டு இருப்போம். சோ இதுதான் இலங்கையினுடைய சனத்தொகை. அதே மாதிரி இந்த பாப்புலேஷன் இப்ப உதாரணத்துக்கு நீங்க இந்தியாவினுடைய பாப்புலேஷனை பாருங்க. சோ பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா பாத்தீங்கன்னா பாருங்க எத்தனை 1.38 பில்லியன். யோசிச்சு பாருங்க, நம்ம எங்க இருக்கோம்? நாம வெறும் 21.9 அல்லது 22 மில்லியன்ல தான் இருக்கிறோம். இந்தியாவினுடைய கணத்தொகை எங்க? 1.38 பில்லியன். அப்போ என்ன நடக்க போகிறது? அங்க ஒவ்வியஸாகவே இலங்கையை விட இந்தியாவில் ஊழியப்படை என்பது அல்லது தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குமா இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? யோசிச்சு பாருங்க. சோ ஒரு நாட்டுல காணப்படுகின்ற சனத்தொகை நேரடியாக என்ன செய்யும்? அந்த நாட்டினுடைய ஊழியப்படை தொழில் செய்யக்கூடியவங்களுடைய ஆற்றல்ல இருக்கிறவங்களை தீர்மானிக்குமா இல்லையா? ஐ நீட் ஆன்சர். எஸ் ஓ நோ? சோ இது இந்தியா 1.38 பில்லியன். நாட்டிலே சனத்தொகை கூடிய நாடான சைனா பாத்தீங்கன்னா எவ்வளவு வரப்போகுது? 1.402 பில்லியன். ரைட். சைனா தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பாப்புலேஷன். ரைட். சோ மோஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி பாத்தீங்கன்னு சொன்னா எதுவாக காணப்படுகிறது? சைனா. சைனால தான் 1.426 பில்லியன் மக்கள் காணப்படுறாங்க. ரைட். மோஸ்ட் செகண்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி, இரண்டாவது செகண்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தட் இஸ் ஐ திங்க் நாட் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், இட் should be இந்தியா. சோ சீனா அதுக்கப்புறம் இந்தியா, அவங்க தான் சனத்தொகை கூடின நாடாக காணப்படுறாங்க. அப்போ ஊழிய வளம் என்பது சனத்தொகையினுடைய அளவுலையும் காணப்படும், அதே மாதிரி முக்கியமாக வயதமைப்பிலையும் காணப்படும். சோ இதுல நம்ம சொல்லலாம் லேபர் ஃபோர்ஸ் ஏஜ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சைனா அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா யூ கேன் கெட். சோ இங்க ஏஜ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் லேபர் ஃபோர்ஸ் எம்ப்ளாயி ஸ்ட்ரக்சரை பாருங்க. The statistics shows the distribution of the workforce across economic sector is China from 2011 to 2020. In 2021, 22.9% of the workforce were employed in the agriculture sector. சைனாவை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டுல காணப்படுகிற மொத்த ஊழிய படையில 22.9% ஆன ஊழிய படைகள் எக்ரிகல்ச்சர் செக்டர், விவசாயத்துறையில் இருக்கிறாங்க. 29.1% வந்துட்டும் இண்டஸ்ட்ரியல் செக்டர், கைத்தொழில் துறையில் இருக்கிறாங்க. 48% எங்க இருக்கிறாங்க? சர்வீஸ் செக்டர்ல இருக்கிறாங்க. அதே மாதிரி சைனாவில் ஒர்க்கிங் ஏஜ் பாத்தீங்கன்னு சொன்னா 16 வயசு. ரைட். அதே மாதிரி இங்க வயது கட்டமைப்பு அப்படின்னு சொல்லப்படுவது ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர்? உதாரணத்துக்கு சைனாவினுடைய பாப்புலேஷன் நம்ம பார்த்த மாதிரி 1.426 பில்லியனாக இருந்தால் அந்த அவ்வளவு பேர்லயுமே இளைஞர்கள் ஒரு 18ல இருந்து 24 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஒரு 24ல இருந்து 30 வயசுக்கு இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? முதியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? நடுத்தர வயதில் எத்தனை பேர் இருக்கிறாங்க என்பதும் அந்த ஊழிய படையினுடைய அளவை தீர்மானிக்கும். காரணம் என்ன? என்னதான் ஒரு நாட்டுல 1.42 பில்லியன் இருந்தாலும் எல்லாருமே 60 வயசுக்கு மேலான ஆட்கள் தான் 90% மேல இருந்தாங்கன்னு சொன்னால் அங்கு ஊழியப்படை என்பது இருக்குமா? யோசிச்சு பாருங்க. என்னதான் சைனாவில ஒரு 1.42 பில்லியன் ஆட்கள் இருந்தாலும் 90% ஆன ஆட்கள் 50-60 வயசுக்கு மேல இருக்கிற ரிட்டையர் ஆன ஆட்களாக இருந்தால் அங்கு ஊழியப்படை என்பது இருக்குமா? Think about it. சோ இந்த ஊழிய படை என்பது என்னவாக காணப்படும்? அந்த நாட்டுல காணப்படுகின்ற சனத்தொகையினுடைய அளவாகவும் நம்ம சொல்ல முடியும். அங்கு வயதமைப்பு எப்படி காணப்படுகிறது, அந்த காணப்படுகின்ற சனத்தொகைக்குள்ள வேலை செய்யக்கூடிய
வயதான இளைஞர்கள் கூடுதலாக காணப்படுறாங்களா, நடுத்தர அளவான வயதுடையவர்கள் காணப்படுறாங்க, இல்ல முதியவர்கள் காணப்படுறாங்க என்பதனை பொறுத்து அந்த நாட்டினுடைய ஊழிய படை வேலை செய்வதற்கு ரெடியாக உள்ள வேலை செய்து கொண்டிருக்கவங்களுடைய அளவு வந்துட்டு வித்தியாசப்படக்கூடியதாக இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹெல்த் பாப்புலேஷன். சோ மக்களினுடைய சுகாதார நிலைமை என்னவாக காணப்படுகிறது. சோ என்னதான் ஒரு நாட்டில் அதிகூடியமான மக்கள் காணப்பட்டாலும் அங்கு காணப்படுகின்ற மக்கள் சுகாதார நிலை இல்லாமலுக்கு, நோய்வாய்ப்பட்டு ஒரு எனர்ஜி இல்லாமலுக்கு, வேலை செய்ய முடியாத நிலையில காணப்பட்டாங்க என்று சொன்னால் அது ஊழிய வளமாக கருதப்பட மாட்டாது. சோ ஒரு நாட்டினுடைய ஊழிய வளத்தை அந்த நாட்டு மக்களினுடைய சுகாதார நிலைமையும் தீர்மானிக்கும். என்னத்தான் சைனாவில பெரிய அளவுக்கு ஒரு லேபர் போர்ஸ் இருந்தாலும் எல்லாருமே அதையும் இதையும் சாப்பிட்டு, நீங்க சைனாவினுடைய மார்க்கெட்டுக்கு போயிருக்கீங்களா கைஸ், என்னென்ன சாப்பிடுவாங்கன்னு சொல்லி? Did you go for China market? Right? So China market அனிமல்ஸுக்கு போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும் என்ன மாதிரியான சாப்பாடுகள் இருக்கும் என்பது. ரைட்? பாருங்க, பாம்பு, பல்லி. ரைட்? இது என்ன தெரியுமா? நீங்க ஆமடி இல்லாண்டு படிச்சிருப்பீங்க. தன்னை உயிரை காப்பாத்துறதுக்காக விலங்குகளிடம் மீது தன்னை சுருட்டி கொண்டு ஒரு பந்து மாதிரி வரும். இதையெல்லாம் விற்பாங்க. ரைட்? பூனைக்கறி, நாய்க்கறி, ரைட், எல்லா கறியும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான் எல்லா விதமான இதையும் சாப்பிடுவாங்க. மனிதனை மட்டும்தான் அந்த சாப்பிடல, அதுவும் சாப்பிடக்கூடிய ஏரியாவும் இருக்குன்னு சொல்லி இது வரைக்குமே கேள்விப்படக்கூடியதாக இருக்கு. ஸோ இப்படியான விடயங்களை குடிக்கவங்க ஒரு ஆரோக்கியமாக இல்லாவிட்டால் என்ன நடக்க போகிறது? ஸோ தேர் வில் பி இஷ்யூ, தேர் வில் பி ப்ராப்ளம். ஸோ ஒரு நாட்டினுடைய சனத்தொகை அதிகமாக காணப்பட்டாலும் அங்கு சுகாதாரமாக இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டும் அங்க இருக்க வேண்டும். சோ மக்களினுடைய சுகாதார நிலைமையும் அவங்களுடைய வேலை செய்யக்கூடிய ஆற்றலை வந்துட்டும் பாதிக்கக்கூடியதாக இருக்க போகிறது. அதே மாதிரி லெவல்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ஸ்கில்ஸ் ஆஃப் த பாப்புலேஷன். நாட்டு மக்களினுடைய கல்வி அறிவு என்பது எவ்வளவு காணப்படுகிறது, அதே மாதிரி அந்த நாட்டு மக்களிடம் காணப்படுகின்ற ஸ்கில்ஸ். ஜஸ்ட் போனோம், ஒரு இன்ஸ்டிடியூட் போனோம், படிச்சவன் வந்தோம் இல்லாமலுக்கு உண்மையிலேயே யாரெல்லாம் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆற்றலான ஒரு ஸ்கில்ஃபுல்லான ஆட்களாக இருக்கின்றாங்க. சோ வேலை செய்யக்கூடிய ஆற்றல், ஒரு அக்கௌண்டன்ட் சொன்னா ஒரு அக்கௌண்டன்ட் யாரெல்லாம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸா இருக்கிறாங்க, சரியாக தீர்மானம் எடுத்து அக்கௌண்ட் செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க, ஒரு டிஜிட்டல் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்க. சோ அந்த மக்களினுடைய கல்வி மட்டம் என்ன மாதிரி காணப்படுகிறது, அதே மாதிரி அந்த நாட்டு மக்களினுடைய எஜுகேஷன் லெவல், இது எல்லாமே தீர்மானிக்கப்படும். இப்போ ஸ்ரீலங்காவினுடைய கல்வி அறிவு மட்டம் எவ்வளவு ஸ்டூடெண்ட்? ஸ்ரீலங்கா எஜுகேஷன் லிட்ரஸி ரேட், ஸ்ரீலங்காவினுடைய லிட்ரஸி ரேட் பாத்தீங்கன்னு சொன்னால் 92.38%. நம்ம நாட்டு மக்கள்ல adult literacy rate is the percentage of people ages 15 and above who can both read and write with understanding a short simple statement about their everyday life. உதாரணத்துக்கு 15 வயதிற்கு மேற்பட்டவங்க யாரெல்லாம் எழுத படிக்க தெரியும், அதே மாதிரி ஒரு சாதாரணமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில. So Sri Lanka literacy rate for 2020 was 92.38%. இலங்கையில காணப்படுகின்ற மொத்த 22 மில்லியன் பீப்புள்ல 92.38 பீப்புளுக்கு கிட்டத்தட்ட எழுத படிக்க தெரியும். எல்லாருக்குமே எழுத வாசிக்க தெரியும். அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு லிட்ரஸி ரேட் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் இங்க இருக்கக்கூடிய இலங்கை. அதே போல நீங்க இந்தியாவினுடைய லிட்ரஸி ரேட் எடுத்து பாருங்க, 74.04% தான். ரைட்? அதாவது அவங்களுடைய லிட்ரஸி ரேட்டை பாத்தீங்கன்னு சொன்னால் 82.14 for males and 65.46 for females. Right? Kerala retained its position by being on top with a 93.91%. எழுத்தறிவு வீதத்துல, படிப்பறிவு வீதத்துல கேரளா நாடு அங்க கூடுதலாக இருக்குது. அதுவே நீங்க சைனாவினுடைய லிட்ரஸி ரேட்டை பாத்தீங்கன்னு சொன்னால் சைனா லிட்ரஸி ரேட் 96.8%, 96.8%. Right? So US, you can see the US literacy rate. US லிட்ரஸி ரேட்டை பாருங்க 88%. சோ இலங்கை வந்துட்டு ஒரு அதிகமான ஒரு படிப்பறிவு உள்ள ஒரு நாடு. அதே மாதிரி இலங்கையினுடைய கல்விகளுக்கும் இலங்கையினுடைய டிகிரி ப்ரோக்ராம்ஸ், இலங்கையில காணப்படுகின்ற தொழில்துறைக்கு நிறைய அங்கீகாரமும் காணப்படுகிறது. சோ ஜஸ்ட் வரும் ஒரு சனத்தொகை மட்டுமே கிடையாது, சனத்தொகையினுடைய அளவு எவ்வளவு காணப்படுகிறது, அங்கு வயதமைப்பு எவ்வளவு காணப்படுகிறது, சனத்தொகைக்குள் மக்களினுடைய சுகாதார நிலைமைகள் எவ்வாறு காணப்படுகிறது, அந்த மக்களுக்கு என்ன மாதிரியான கல்வி மட்டம், தேர்ச்சி நிலைமை காணப்படுகிறது என்பதும் அந்த வேலை செய்யக்கூடிய மக்களினுடைய தொகையான ஊழியப்படை அல்லது லேபர் போர்ஸ் அல்லது ஊழிய நிரம்பல் வேலைப்படை போன்றத நம்மளால பார்க்கக்கூடியதாக தீர்மானிக்கக்கூடியதாக இருக்க போகிறது. இது எல்லாருக்குமே புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்றது?
Make sense? Shall I get yes or no quickly, please? Right. So இது உழைப்பு சம்பந்தமாக நம்ம பார்த்த விஷயமாக இருக்கிறது. இப்போ இவ்வளவு விஷயங்கள் நமக்கு போதும் உழைப்பு சம்பந்தமாக. சோ அடுத்த விஷயம் தான் இந்த மூலதனம் என்று சொல்லக்கூடிய கேபிட்டல். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி கொஸ்டினுக்கு வரக்கூடிய விஷயம் தான் இந்த கேபிட்டல் என்று சொல்லக்கூடிய மூலதனமாக இருக்கிறது. சோ இந்த மூலதனத்தினுடைய வரைவிலக்கணத்தை முதலாவது நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம மூலதனம் அதாவது எக்கனாமிக்ஸ் பொருளியலை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மூலதனம் என்பது a man-made thing, மனிதனால உருவாக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கணும். அதே சமயம் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகின்ற உபகரணங்கள் கருவிகளை தான் நாம இங்கு பொருளியலை பொறுத்த வரைக்கும் நம்ம மூலதனம் சொல்லுவோம். அதாவது இந்த உற்பத்திக்கு பயன்படுத்தக்கூடிய கட்டடங்கள், இயந்திரங்கள், ஃபேக்டரி, மெஷின், இதைத்தான் நாம எக்கனாமிக்ஸ்ல மூலதனம் என்று சொல்லுவோமே தவிர பணத்தை நாம ஒரு மூலதனம் என்று சொல்ல மாட்டோம். இது புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். எக்கனாமிக்கை பொறுத்த வரைக்கும் நம்மள கண்ணால தெரியக்கூடிய மெஷின் ஐட்டம்ஸ், ஃபேக்டரி, பில்டிங், ஃபர்னிச்சர், இதுகளைத்தான் நாம மூலதனம் அப்படின்னு சொல்லுவோம். Does it make sense? இது ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். Shall I get yes or no quickly please solve? சோ மூலதனம் என்பது மனிதனால உற்பத்தி செய்யப்பட்ட உபகரணங்கள், கருவிகள், தளபாடம், இதனைத்தான் நம்ம சொல்லுவோம் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும். சோ இதன் அடிப்படையில் இதை மனசுல வச்சுட்டு இந்த மூலதனத்தினுடைய பண்புகள் மனிதனால உருவாக்கப்பட்ட விஷயம். சோ இந்த பிக்சரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கும். சோ எந்திரன், சோ மனிதனால உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம்ங்கிறது நினைவு வச்சுக்கொள்ளுங்க. சோ மூலதனம் என்பது மனிதனால் உருவாக்கப்பட்ட இயந்திரங்கள், உபகரணங்கள், தளபாடங்கள், கட்டடங்கள் போன்ற விஷயங்களை தான் நம்ம பொருளியலில் எக்கனாமிக்ஸ்ல மூலதனம் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதை மனசுல வச்சுட்டு இந்த மூலதனத்தினுடைய பண்புகள் சம்பந்தமாக நம்ம பார்த்தோம்னு சொன்னால், எவ்வாறு ஒரு உழைப்பு என்பதனை ஒரு உயிருள்ள ஒரு காரணியாக நம்ம பார்க்கிறோமோ, அதே சமயம் ஒரு மனித வளமாகவும் நாம உழைப்பை பார்க்கிறோமோ, அதே மாதிரி தான் இந்த மூலதனம் என்பது பீயிங் a man-made factor, மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு வளமாக நம்ம பார்க்கிறோம். பீயிங் a man-made factor. சோ இது மனிதனால ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு வளமாக நம்ம பார்க்கிறோம் இந்த மூலதனம் என்று சொல்லி. சோ பிகாஸ் கட்டடங்கள் எடுத்தாலும் சரி, மெஷின் எடுத்தாலும் சரி, எல்லாமே மனிதனால உருவாக்கப்பட்ட ஒரு விஷயமாகத்தான் இருக்க போகிறது. அதே மாதிரி இதனுடைய இரண்டாவது பண்பு தான் பீயிங் a real factor. ஒரு ஃபேக்ட், இது வந்து கண்ணால பார்த்து நம்மளால ரியலா நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஒரு கட்டடத்தை பாக்குறீங்களா? எஸ், இட்ஸ் a real. இது ஒரு illusion கிடையாது, கற்பனை கிடையாது. ஒரு கட்டடம் கண்ணால பாக்குறீங்க, இட்ஸ் a real. அதே மாதிரி ஒரு தளபாடம் பாக்குறீங்க, ஒரு இயந்திரத்தை பாக்குறீங்க, இட்ஸ் a real factor. உழைப்பு என்பதை உங்களால பார்க்க முடியாது. ரைட்? நிலம் என்று சொல்றாங்க, கனிய வளம் என்று சொல்றாங்க, நிலத்துக்குள்ள இருக்கக்கூடியது என்பது உங்களால பார்க்க முடியல. பட் இந்த மூலதனம் என்பது மெய் எண்ணக்கரு, பீயிங் a real ஃபேக்டராக காணப்படுகிறது. அதே மாதிரி பீயிங் a stock factor, இது ஒரு இருப்பு எண்ணக்கரு. பிகாஸ் இது இருக்குதா இல்லையா என்பதனை உங்களால சொல்ல முடியும். இட்ஸ் an inventory. ஒரு தளபாடம் இருக்குதுன்னு சொன்னா நீங்க போகலாம், ஃபேக்டரியில போகலாம், பார்க்க முடியும். ஒரு மெஷினரி இருக்குதுன்னு சொன்னா இருக்குது, போகலாம், பார்க்க முடியும். சோ இது ஒரு ஸ்டாக் ஃபேக்டராக இருக்கிறது. அதே மாதிரி இது ஒரு ரியல் ஃபேக்டராக இருக்கிறது. இது ஒரு மனிதனால உருவாக்கப்பட்ட மேன்மேட் ஃபேக்டராகவும் இருக்கிறது. சோ ஸ்டாக் ஃபேக்டர், ரியல் ஃபேக்டர், மேன்மேட் ஃபேக்டர். அதே மாதிரி நாலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் கன்சிஸ்ட் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி, வினைத்திறனை கொண்டிருத்தல், அல்லது ஆக்சுவலா இது வினைத்திறன் கிடையாது, ப்ரொடக்டிவிட்டின்னு சொன்னால் உற்பத்தி திறன். ரைட்? உற்பத்தி திறன் அல்லது வினைத்திறன் என்று சொன்னாலும் இட்ஸ் ஓகே. பட் ஆக்சுவலி தி நேம் ஃபார் ப்ரொடக்டிவிட்டி இஸ் உற்பத்தி திறன். சோ கன்சிஸ்ட் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி என்ன அர்த்தம் ஸ்டூடெண்ட்ஸ்? உங்களால இதனுடைய உற்பத்தி திறனை அதிகரிக்க முடியும். ஒரு மெஷின் என்று சொன்னால் ஒரு மெஷினால ஒரு 50 பொருட்களை உற்பத்தி செய்ய முடியும். அந்த மெஷினுக்கு ஒரு பார்ட்ஸை மாத்தினோம் என்று சொன்னால் ஒரு 70 பொருட்களை உற்பத்தி செய்ய முடியும் என்று சொன்னால் அதனுடைய உற்பத்தி திறனை அல்லது அதனுடைய வினைத்திறனை அது கொண்டிருக்கும். ஒரு தளபாடம் இருக்குன்னு சொன்னா யூஸ் பண்றோம், அதன் மூலமாக பொருட்கள் சேவைகளை உற்பத்தியை பயன்படுத்தலாம். ஒரு மெஷினரி, ஒரு கட்டடம், சோ உற்பத்தி திறனை கொண்டிருப்பதாக இருக்க போகிறது இந்த மூலதனம் என்கின்ற ஒரு எண்ணக்கரு. அதே போல possibility to use in production again and again, உற்பத்தியில மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஒரு தளபாடம் இருக்கிறது, ஒரு கட்டடம் இருக்கிறது, ஒரு இயந்திரம் இருக்குதுன்னு சொன்னால் ஒரு நாளைக்குரிய ப்ரொடக்ஷன் முடிச்சா அடுத்த நாளைக்கு நம்ம வருவோம், அடுத்த நாளைக்கும் அதே மெஷினரி யூஸ் பண்ணத்தான் போகின்றோம். சோ இதனால இது உற்பத்தியில மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு மெஷினரி சிஸ்டமாக இருக்க போகிறது இந்த மூலதனம் என்பது. அதே போல ஆறாவது பண்பு பாத்தீங்கன்னு சொன்னால்
possibility to depreciate. பிகாஸ் நாம எப்பயுமே அக்கவுண்டிங்ல என்ன செய்வோம், ஆதனம் பொறிமற்ற உபகரணங்கள் என்று சொல்லக்கூடிய கட்டடங்கள், தளபாடங்கள், மோட்டார் வாகனங்கள், இயந்திரங்கள், பொறிகளுக்கு எல்லாம் என்ன செய்வோம், பெருமான தேய்வு என்று சொல்லக்கூடிய டிப்ரெசியேஷன் நம்ம செய்வோம். காரணம் என்ன, இது எல்லாமே நடைமுறை அல்லாத சொத்துக்கள், ஒரு வருட காலப்பகுதிக்கு மேற்பட்டது. நாம வாங்கும் போது முழு காசை நம்ம கொடுக்கிறோம், ஆனால் நம்ம பாவிக்கும் போது அதனுடைய பயன் தர ஆயுட்காலத்துக்கு நம்ம பாவிக்க போறோம். சோ ஒவ்வொரு வருஷமும் நம்ம பாவனை செய்ய செய்ய அதனுடைய பெருமதி என்பது இழக்கப்படும். நாம கொடுத்த மொத்த காசை அதனுடைய பாவனைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிரிச்சு கொடுக்கணும் என்று சொல்லி எல்லாம் நம்ம அக்கவுண்ட்ஸ்ல படிப்போம். சோ தேய்வடையக்கூடியதாக காணப்படும் இந்த மூலதனம் என்பது. பிகாஸ் இதெல்லாமே ஒரு நடைமுறை அல்லாத ஒரு உயிரற்ற ஒரு மனிதனால உருவாக்கப்பட்ட சொத்துக்களாக காணப்படுவதன் காரணமாக காலம் பூராக இதனை பயன்படுத்த முடியாது. சோ பாசிபிலிட்டி டு டிப்ரெஷியேட், ஒரு தேய்வடையக்கூடிய ஒரு வளமாகவும் காணப்படும். அதே மாதிரி இந்த மூலதனத்துக்கான கொடுப்பனவை நாம வட்டி அப்படின்னு சொல்லித்தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, சோ இந்த மூலதனத்தினுடைய கொடுப்பனவு வட்டின்னு சொல்லுவோம். இதை ஏன் நாம வட்டின்னு நம்ம சொல்றதுக்கான காரணம் என்னடா ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு இயந்திரமோ ஒரு கட்டடமோ நீங்க ஒரு மெஷினை நீங்க வச்சிருக்கீங்கன்னு சொன்னால் உங்களினுடைய பணத்தினை கொண்டுதான் இந்த மூலதனம் என்கின்ற ஒரு சொத்தினை நீங்க உருவாக்குறீங்க, ரைட்? சோ அதற்கு பெரும்பாலும் நீங்க என்ன செய்வீங்க, கடன் போன்ற விஷயங்களை நீங்க வாங்கிட்டு வந்திருப்பீங்க. பிகாஸ் அதற்கு நாம் என்ன செய்யணும், வட்டி என்பது நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்க போகிறது. சோ இதன் காரணமாகத்தான் மூலதனத்தினுடைய கொடுப்பனவு வட்டி என்று சொல்லித்தான் நம்ம படிப்போம். அப்போ நிலம் என்பதற்கான கொடுப்பனவு வாடகையாகவும், ஊழியத்துக்கான கொடுப்பனவு கூலி சம்பளங்களாகவும், அதே மாதிரி இந்த மூலதனம் என்று சொல்லக்கூடிய மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு மெய்யெண்ணக்கரு, இருப்பெண்ணக்கரு, உற்பத்தி திறனை வினைத்திறனாக இருக்கக்கூடிய ஒரு இருப்பு எண்ணக்கரு, அதே மாதிரி உற்பத்தியில மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய தேய்வடையக்கூடிய இந்த மூலதனத்துக்கான கொடுப்பனவு அல்லது வெகுமதி வட்டியாகத்தான் நம்ம சொல்ல வேண்டும். இது புரிஞ்சதெல்லாம் இருக்குமே? மேக் சென்ஸ் கைஸ்? ரைட். சோ மதாஹில்யத் வந்துட்டு இந்த வினைத்திறனுக்கும் விளைத்திறனுக்கும் நீங்க வித்தியாசம் கேட்டுக்கொண்டே இருக்கீங்க. சோ நான் வந்துட்டு இதை அடுத்த கிளாஸ்ல சொல்றதை விட இப்பவே நான் சொல்லிடுறேன். சோ யூ கேன் see guys, ப்ரொடக்டிவிட்டி என்பது உற்பத்தி திறன் அல்லது விளைத்திறன். ஓகே, எஃபிஷியன்சி என்பது வினைத்திறன். சரியா? இது ரெண்டுக்கு நீங்க டிஃபரன்ஸ் அடிச்சாலே உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடியதா இருக்கு. பாருங்க, while productivity focuses on bulk output, efficiency measures how much of that output works as intended. இது simple termsல பார்க்கணும்னு சொன்னா just go for an image, then you can understand, right? ஒரு உற்பத்தி திறன், விளைத்திறன். Let's take this one. பாருங்க, முதலாவது productivity, உற்பத்தி திறனுடைய மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, productivity alludes to the rate at which products are produced or task is performed. Efficiency implies the state of producing maximum output with limited resources and minimum wastage. ஒரு வினைத்திறன் என்பது ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளால எந்த அளவுக்கு கூடுதலாக மேக்சிமம் அவுட்புட்டை தர முடியும் ஒரு லிமிட்டடான ரிசோர்ஸ், ஆக குறைந்த அளவுக்கு பொருட்களை உள்ளீடாக பயன்படுத்தி மேக்சிமம் அந்த உள்ளீட்டுல இருந்து எவ்வளவுக்கு எடுத்துக்கொள்ள முடியுமோ அவ்வளவுக்கு எடுத்துக்கொள்றது. உதாரணத்துக்கு உங்களோட நிறுவனத்துல ஒரு 10 எம்ப்ளாயிஸ் வேலை செய்யறாங்கன்னு சொன்னால் அந்த 10 எம்ப்ளாயிஸை மேக்சிமம் எவ்வளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு யூஸ் பண்ணி மேக்சிமம் அவங்களால எவ்வளவுக்கு அவுட்புட்டை எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கொள்றது. அவங்களோட டைமை எந்த அளவுக்கு வேஸ்ட் பண்ணாமலுக்கு நம்ம மேனேஜ் பண்றோமோ இது என்ன வினைத்திறன். இப்ப உங்கள்கிட்ட ஒரு 2 ஹவர் இருக்குன்னு சொன்னா 2 ஹவருக்குள்ள உங்களோட அந்த லிமிட்டட் வரையறுக்கப்பட்ட அந்த 2 ஹவருக்குள்ள வேஸ்ட் பண்ணாமலுக்கு 2 ஹவருக்குள்ள மேக்சிமம் எவ்வளவு பொருளை உற்பத்தி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க வேலை செய்றீங்கன்னு சொன்னால் you are in an efficiency level. இது புரியுதா? ஆக குறைந்த அளவு உள்ளீடுகளை பயன்படுத்தி ஆக கூடிய அளவு வெளியீட்டை பெற்றுக்கொள்வதுதான் இந்த எஃபிஷியன்சின்னு சொல்லக்கூடிய வினைத்திறன். Does it make sense? இந்த வினைத்திறன் விளைத்திறன் கேட்டவங்களுக்கு எஃபிஷியன்சி மீன்ஸ் வினைத்திறன் சொல்லுவோம், ரைட்? சோ ஆக கூடிய அளவு பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டும், ஆக குறைந்த அளவு பொருட்களை உள்ளீடாக பயன்படுத்தி என்றால் அது வினைத்திறன். அதே மாதிரி இந்த வினைத்திறன் என்னத்தை பத்தி டிஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னால how well the resources are utilized, எந்த அளவுக்கு நம்ம கிட்ட காணப்படுகின்ற நிலம், உழைப்பு, மூலதனம் என்கின்ற வளங்களை மிக சரியாக சிறப்பாக நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம் மேக்சிமம் நம்மளோட உள்ளீடுகளை என்பதை பத்தி விளக்கப்படுத்துவதுதான் இந்த வினைத்திறன் என்பது. அதே மாதிரி இந்த எஃபிஷியன்சி என்று சொல்லக்கூடியது ஃபோக்கஸஸ் ஆன் குவாலிட்டி, குவாலிட்டியில தரத்துல தான் இது ஃபோக்கஸ் பண்ணும் இந்த வினைத்திறன் என்று சொல்லக்கூடிய விஷயம். சோ இந்த வினைத்திறன் என்பது எஃபிஷியன்சி. ப்ரொடக்டிவிட்டி மீன்ஸ் கைஸ், விளைத்திறன் அல்லது உற்பத்தி திறன் இரண்டுமே ஒரே தமிழ் சொற்கள் தான். இது ப்ரொடக்டிவிட்டிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லுவோம்.
சோ ப்ரொடக்டிவிட்டி என்னத்தை பத்தி சொல்லுதுன்னு சொன்னால், productivity alludes to the rate at which products are produced, a task is performed. எந்த அளவுக்கு, எத்தனை ரேட்டுக்கு நம்மளால அந்த டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறோம், எத்தனை டாஸ்க் நம்ம செஞ்சுக்கிறோம். இங்க தரம் பத்தி கவனிக்கப்படாது. இது என்னத்தை பத்தி டிஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னால், how much output is produced by one unit of input. ஒரு உள்ளீட்டை பயன்படுத்துவதன் காரணமாக எத்தனை அலகு பொருட்களை உங்களால வெளியீடு செய்ய முடியும். இது எப்பயுமே நம்பர்ல தான் இது ஃபோக்கஸ் பண்ணு. தரத்தை பத்தி இவங்க கவனத்துல கிடையாது. இவங்களுக்கு தரம், இவங்களுக்கு தரத்தை பத்தி கிடையாது, இவங்களுக்கு அளவு, எத்தனை பொருட்கள் என்று தான் பார்ப்பாங்களே தவிர ப்ரொடக்டிவிட்டியில அது எவ்வளவு தரமான பொருள் என்பதை பத்தி பார்க்க மாட்டாங்க. நாம எஃபிஷியன்சியில நம்ம பார்க்கும்போது எந்த அளவுக்கு நன்றாக சிறப்பாக தரமாக நம்மளோட உள்ளீடுகளை பயன்படுத்திருக்கோம் பார்ப்போமே தவிர, ப்ரொடக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட இன்புட்ல இருந்து எவ்வளவு வந்திக்குது, அது தரமா வந்திக்குதா தரம் இல்லாம வந்திக்கிறாங்கிற கதை கிடையாது. இருக்கின்ற ஒரு உள்ளீட்டை பயன்படுத்தி மேக்சிமம் எவ்வளவு வெளியீடு செய்யணும். ஆனால் எஃபிஷியன்சி என்பது என்ன, எவ்வளவுக்கு தரமாக வெளியீடு செய்ய முடியும் வேஸ்டேஜ் இல்லாமலுக்கு. ஒரு அளவுக்கு உங்களுக்கு புரியுதா இந்த உற்பத்தி திறன் வினைத்திறன் என்று சொல்லக்கூடிய ரெண்டு விஷயங்கள். சோ விளைதிறன் அல்லது உற்பத்தி திறன் என்று சொல்லக்கூடியது பொருட்கள் சேவைகளுடைய அளவுகளில் போக்கஸ் பண்ணுகின்ற அதே நேரம், வினைத்திறன் என்று சொல்லக்கூடியது தரமாக ஒரு உள்ளீட்டை எந்த அளவுக்கு குறைத்து பயன்படுத்தி மேக்சிமம் அவுட்புட்டை தரமாக நம்ம பெற்றுக்கொள்வோம் என்பதனை போக்கஸ் பண்ணுவதாக இருக்கும். Does it make sense all of you? இந்த விளைதிறன் சம்பந்தமாக விளங்கப்படுத்துங்கன்னு சொன்னதுங்க. நாம இது நிறைய சாப்டர்ஸ்ல நம்ம வேற இடங்களை நம்ம பார்ப்போம். சோ 2-3 தடவை நீங்க கேட்கறீங்கிறதுக்காக I just described in a manner, right? So இதுதான் இங்க இருக்கக்கூடிய பண்பாக இருக்க போகிறது. சோ இந்த மூலதனத்தினுடைய பண்புகள் எல்லாருக்குமே புரிஞ்சுதா? இந்த 7 பண்புகளும் புரிஞ்சுதா? Do you have any questions? Yes, ஷிஃப்னா, பணம் என்பது மூலதனமாக வராது. காரணம் என்னன்னு சொன்னால், பணத்தை நேரடியாக நம்ம பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்ய முடியாது, ரைட்? பணத்தை ஒரு மெஷின்ல போட்டு பொருளை உற்பத்தி செஞ்சு தாங்கன்னு சொன்னால் செய்யாது. மெஷின் தான் உற்பத்தி செய்யும், தளபாடம் தான் வேணும். சோ பணத்தை நேரடியாக உற்பத்தியில் பயன்படுத்த முடியாது என்பதன் காரணமாக பணம் என்பது பொருளியலில் மூலதனமாக கருதப்பட மாட்டாது. விளைதிறனை மட்டும் சொல்லுங்க சார் ஒரு தடவை சொன்னால், விளைதிறன் என்பது உற்பத்தி திறன் தான். உற்பத்தி திறனுடைய இன்னொரு பெயர் தான் ரிஸ்கா. விளைதிறன் என்பது ப்ரொடக்டிவிட்டியை தான் நம்ம இங்க விளைதிறன் என்று சொல்றோம், உற்பத்தி திறன் என்று சொல்றோம். ரெண்டுமே ஒரே விஷயம் தான், ரைட்? சோ இது மூலதனத்தினுடைய பண்புகளாக இருக்கக்கூடிய விஷயம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ், முக்கியமான ஒரு விஷயத்துக்குள்ள வாரம். உங்களை அடிக்கடி கொஸ்டின்ஸ்ல எம்சிக்யூல டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் டைப்ஸ் ஆஃப் கேபிட்டல். இப்ப நமக்கு மூலதனம் என்பது பற்றிய ஒரு புரிதல் நம்ம கிட்ட இருக்கிறது. சோ மூலதனம் என்பது ஒரு மனிதனால உருவாக்கப்பட்ட ஒரு வளம். இதற்கு வினைத்திறன் என்கின்ற எஃபிஷியன்சி, ரைட், எந்த அளவுக்கு உள்ளீடுகளை பயன்படுத்தி வெளியீடுகளை பெற்றுக்கொள்ள முடியுமோ அந்த வினைத்திறன் இதற்கு காணப்படும். இது ஒரு மெய்யெண்ணக்கரு, இது ஒரு இருப்பெண்ணக்கரு, மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம், ரைட்? இதற்கு வட்டி வழங்கப்படும் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னால், இந்த மூலதனத்தை பல்வேறுபட்ட துறைகள் பல்வேறுபட்ட பெயர்களில் அழைக்கப்படும். இது உங்களுக்கு எம்சிக்யூல கட்டாயமாக உங்களுக்கு கேட்கப்படக்கூடிய ஒரு விஷயம், ரைட்? இப்ப பாத்தீங்கன்னா இந்த 7 விதமான மூலதனத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். முதலாவது மூலதனம் ஃபிக்ஸ் கேபிட்டல், ஒரு ரியல் கேபிட்டல், ஒரு பிசிக்கல் கேபிட்டல். அதாவது ஒரு மெய் மூலதனம், கண்ணால பார்க்கக்கூடிய தொற்றுணரக்கூடிய விஷயம், ஒரு மெய் மூலதனம். அல்லது பிசிக்கல் கேபிட்டல், பௌதிக ரீதியான ஒரு மூலதனம். அல்லது பிக்சட் கேபிட்டல், ஒரு வெச்ச இடத்துல அப்படியோ இருக்கக்கூடிய ஒரு நிலையான மூலதனம். இந்த ஒரு டைப்ல நம்ம பார்க்க போறோம். சோ இந்த மாதிரி டைப்பை நம்ம என்னத்துக்கு பார்க்க போறோம்னு சொன்னால், இதுக்கு முதலாவது இந்த பிக்சரை பார்த்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு எடுத்துக்கொள்ளுங்க, ரைட்? இந்த பிக்சரை பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு என்ன ஸ்டூடெண்ட்ஸ் புரியுது, என்ன உங்களோட மனசுல வர விஷயங்கள்? What is this? நந்து கட்டிக்கிறாங்க, தேய்வடையக்கூடியது. அதை கொஞ்சம் சொல்லுங்க. தேய்வடையக்கூடியதுன்னா, நீங்க ஒரு மெஷின் வாங்குறீங்க, 5 வருஷத்துக்கு தான் அந்த மெஷினை பாவிக்க முடியும், அதுக்கு பிறகு நீங்க அதை பாவிக்க முடியாதுன்னு சொன்னால் 5 வருடத்தில் அதனுடைய பெருமதி நீங்க பாவிக்க கொஞ்சம் கொஞ்சமாக குறைவடையும். அதுதான் நந்து இங்க நம்ம என்ன செய்யறோம், தேய்வடையக்கூடியதுன்னு சொல்றோம். ஒரு மெஷின் எடுக்கிறீங்க, உதாரணத்துக்கு ஒரு லேப்டாப் எடுக்கிறீங்க, ஒரு 10 வருஷத்துக்கு அப்படியே இருக்குமா? அதுல ஹார்ட் டிஸ்க்ல பிரச்சனை வரும், விண்டோஸ்ல பிரச்சனை வரும், பாவிக்க பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அப்ப என்ன அர்த்தம், அதனுடைய பெருமதி இழக்கப்படுகிறது அர்த்தம். நீங்க 1 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கினீங்கன்னு சொன்னா 1 லட்சம் ரூபாய்க்கு விற்க முடியுமா 5 வருஷத்துக்கு பிறகு? முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம், அதனுடைய பெருமதி இழக்கப்படுகிறது அர்த்தம். சோ அதைத்தான் நம்ம பெருமான தேவைன்னு சொல்றோம். சிம்பிளா இதை விளங்கிக்க. சோ நிறைய பேர் சொல்றாங்க, கலைமதி இதுல ப்ரொடக்ட்ஸ் இருக்கிறது, அஸ்மானா ஃபேக்டரி உண்டு,
யஹ்யா சொல்றாங்க நிலையாக அதே இடத்துல இருக்கிறது. எக்ஸாக்ட்லி கரெக்ட். அதே மாதிரி ரைட், நம்மளால இடப்பட்ட மூலதனம் சஜ்வித், எஸ், இந்த மூலதனம், இந்த இருக்கக்கூடிய இந்த ஃபேக்டரி, இந்த ஃபேக்டரிக்குள்ள இருக்கக்கூடிய மெஷினரி எல்லாருமே யார் செஞ்சிருப்பாங்க? அங்க இருக்கக்கூடிய முயற்சியாளர்கள் அதை வாங்கி அவிடத்த மனிதனால உருவாக்கி போடப்பட்டிருக்கும். லாட் ஆஃப் மெஷின்ஸ். ரைட். சோ இதுதான் நாம இங்க நிலையான மூலதனம் அல்லது மெய் மூலதனம் அல்லது பௌதீக மூலதனம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சோ இதுக்குரிய ப்ராப்பரான ஒரு நோட்ஸை பாத்தீங்கன்னு சொன்னால் யூ கேன் கெட் அ கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ரைட் நவ். சோ உற்பத்தி செயற்பாட்டுக்கு இடைவிடாது பயன்படுத்தக்கூடிய, இப்போ ஒரு மெஷினர் இருக்குதுன்னு சொன்னால் 8 ஹவர் வேலைன்னு சொன்னா 8 ஹவரும் மெஷின் வேலை செஞ்சு கொண்டே இருக்கும். சோ இந்த உற்பத்தி செயற்பாட்டுக்கு இடைவிடாது பயன்படுத்தக்கூடிய நீண்ட கால பாவனையுடைய ஒரு மெஷின் வந்து எப்படியுமே ஒரு வருடத்திற்கு மேற்பட்ட காலப்பகுதிக்கு பாவனை தரும். இதனை நம்ம நீண்ட கால பாவனைன்னு சொல்ல முடியும். சோ நீண்ட கால பாவனை உடைய சொத்துக்களான ஒரு தொழிற்சாலையை நம்ம சொல்லலாம். ஒரு ஃபேக்டரி இருக்குது என்றால் அது ஒரு பிக்ஸட் கேபிட்டல், தட் இஸ் a ரியல் கேபிட்டல், தட் இஸ் a physical கேபிட்டல். அதுல காணப்படுகின்ற இயந்திர உபகரணங்கள் அல்லது ஒரு வேர்ஹவுஸ், ஒரு களஞ்சிய சாலை இருக்குது என்று சொன்னால் பொருட்களை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க சொன்னால் அந்த களஞ்சிய சாலை என்பது அதே இடத்தில் தான் இருக்கும், அதே மாதிரி தான் இருக்க போகிறது. இந்த மாதிரியான மூலதனங்கள், மனிதனால உருவாக்கப்பட்ட இந்த தொழிற்சாலை, இயந்திர உபகரணங்கள், களஞ்சிய சாலை போன்றவற்றை நம்ம பிக்ஸட் கேபிட்டல், ரியல் கேபிட்டல், பிசிக்கல் கேபிட்டல் என்றெல்லாம் நம்மளால சொல்ல முடியும். அதே போல இந்த நிலையான மூலதனத்தை பயன்படுத்தும் காலமெல்லாம் ஏதாவது ஒரு பிரதிபலன் சொத்து உடைமையாளருக்கு கிடைக்கும். சோ இதை சொத்து, இதை வச்சுட்டு இருக்கிறவங்க யாரு? ஒரு இயந்திரத்தை வச்சுட்டு இருக்கிறாங்க, ஒரு ஃபேக்டரியை வச்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஒன்று அந்த ஃபேக்டரியை வாடகைக்கு விடலாம், அதுல அல்லது ப்ரொடக்ஷன் நடக்கலாம், ஒரு களஞ்சிய சாலண்டா பொருட்களை அவங்க வச்சிருக்கலாம் அல்லது அதை லீஸுக்கு கொடுக்கலாம். எப்படியோ அந்த சொத்து இருக்கிற வரைக்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு பிரதிபலன், நன்மை உண்டு, கிடைத்து கொண்டுதான் இருக்க போகிறது. ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட வாய்ஸ் எல்லாருக்குமே கிளியரா இருக்கு தானே? இஸ் தேர் எனி ப்ராப்ளம் இன் வாய்ஸ்? மாஹிர் இப்ராஹிம், ஐ டோன்ட் திங்க் சோ மை வாய்ஸ் இஸ் இன் அ ப்ராப்ளம். இருக்க சான்ஸ் இல்ல. நீங்க ஒருக்கா ரீஜாயின் பண்ணி பாருங்க அல்லது உங்களோட போன்ல இருக்கக்கூடிய வாய்ஸ்னுடைய அந்த சவுண்ட் பட்டனை 2 டைம்ஸ் பிரஸ் பண்ணுங்க. சம்டைம் உங்களோட போன்ல சரி இஷ்யூஸ் இருக்கலாம். ரைட். சோ லுத்ஃபி ஒரு क्वेश्चन கேட்டிருக்காரு, சார் வாரண்டி கிடைக்கிறது தேய்வடைய கூடியதுல அடங்குமான்னு கேட்டால், எஸ், வாரண்டி தாரதே என்னத்துக்காக ஸ்டூடெண்ட்ஸ்? வாரண்டி என்பது பண்றாங்கன்னு சொன்னாலே ஒரு வருஷத்துக்குள்ள சம்டைம் பிரச்சனை வரும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டுல தான் நாங்க வாரண்டியே பண்றாங்க. வாரண்டி கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் ஒரு நிலையான சொத்து என்பது ஒரு தேய்வடையக்கூடிய ஒரு சொத்தாகத்தான் நம்ம பார்க்கப்படும். ரைட். சோ அதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். ரைட். சோ இதுதான் ஒரு நிலையான மூலதனம் அல்லது பௌதிக மூலதனம் அல்லது மெய் மூலதனம். அப்ப நினைச்சு கொள்ளுங்க, ஒரு ஃபேக்டரி, ஒரு தொழிற்சாலை, அதுக்குள்ள காணப்படுகின்ற இயந்திரங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நாம என்ன செய்ய முடியும்? ஒரு நிலையான மூலதனம், மெய் மூலதனம், பௌதிக மூலதனம் சொல்லலாம். அடுத்த கேட்டகரி தான் சர்க்குலேட்டிங் கேபிட்டல் ஓ ஒர்க்கிங் கேபிட்டல் என்று சொல்லுவோம். தொழிற்படுவதற்கான மூலதனம் அல்லது சுழன்று கொண்டு அல்லது மாறிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மூலதனம் அல்லது இருப்பு மூலதனம் அல்லது மாறும் மூலதனம் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள். இங்கிலீஷ்ல நாம இதை சர்க்குலேட்டிங் கேபிட்டல் ஓ ஒர்க்கிங் கேபிட்டல் சொல்லுவோம். ரைட். சோ இதை நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு முன்னாடி இதை பாருங்க, இந்த பிக்சர்ஸை பாருங்க. இந்த 3 பிக்சர்ஸ் நான் உங்களுக்காக எடுத்துக்கிறேன். ஒன்று, ஒரு மரம் அறுக்கப்படுகிறது ஒரு உற்பத்திக்காக. தென் அதற்கு பிறகு அது மெஷினரியில போட்டு கட் பண்ணப்படுது, பாதி வேலை நடந்த மாதிரி இருக்கிறது. தென் அதற்கு பிறகு இது ஒரு தளபாடங்களாக மாற்றப்படுகிறது. சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிக்சர். சோ இந்த 3 பிக்சர்ல நீங்க என்ன விளங்கிக் கொள்றீங்க? சோ இது finished goods. What you can understand here? சோ இந்த தொழிற்படு மூலதனம் அல்லது சுழலும் மூலதனம் அல்லது மாறும் மூலதனம் என்றா ஸ்டூடெண்ட்ஸ், இதனுடைய பெயர்லயே நீங்க விளங்கிக் கொள்ளலாம். நாம நம்மட பிசினஸ டெய்லி நாம செஞ்சுட்டு இருக்கணும்னு சொன்னால் நம்ம தொழிற்பட வேண்டும் என்றால் நமக்கு கிடைக்க வேண்டிய மூலதனம். அல்லது சுழலும் மூலதனம்னா நாளாந்தான் நமக்கு தேவை, வரும் போகும் சொல்லக்கூடிய மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய மூலதனம், இருப்பாக இருக்கக்கூடிய மூலதனம் அல்லது மாறும் மூலதனம். இதை நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல்னு சொல்லுவோம். சோ இந்த ரா மெட்டீரியல்ஸ் என்பது ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு மூலப்பொருட்கள். ரா மெட்டீரியல்ஸுக்கு தமிழ் வந்துட்டும் மூலப்பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மூலப்பொருட்கள் ஸ்டூடெண்ட் இயற்கையிலிருந்து நம்ம அப்படியோ எடுத்து நம்மளோட உற்பத்தி செயல்முறைக்கு நம்ம பயன்படுத்துவோம். அதே மாதிரி ஒர்க்கிங் ப்ரோக்ரஸ் சொன்னால் எடுத்ததை நம்ம வேலை செஞ்ச குறையில இருக்கி இன்னமே விற்பனை செய்வதற்கு இன்னமுமே
தயாராகாத நிலைமையில இருக்கக்கூடிய பாதி வேலை முடிஞ்சதை நம்ம குறை வேலை அப்படின்னு சொல்லுவோம், ஒர்க்கிங் ப்ரோக்ரஸ் சொல்லுவோம். அதே மாதிரி வேலையெல்லாம் முடிஞ்சு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடியதை நம்ம முடிவு பொருள்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ஃபேக்டரியில அல்லது ஒரு பிசினஸ்ல இந்த 3 விஷயங்களும் இருந்து கொண்டே இருக்கணும் தெரியுமா? ஏன்னு சொன்னா, இப்ப திடீரென்று நமக்கு ரா மெட்டீரியல்ஸ் இல்லைன்னு சொன்னால் இருக்கிற மெட்டீரியல்ஸை வச்சுதான் ஃபேக்டரியில வேலை நடக்கும். திடீரென்று இந்த ரா மெட்டீரியல்ஸ் பற்றாக்குறையாக காணப்படுகிறது, நமக்கு கிடைக்கல, நமக்கு தந்துக்கு இருந்த சப்ளையர் இதுக்கு பிறகு தரமாட்டார் என்று சொன்னால் நம்மளோட பிசினஸ் நடக்குமா? நம்மளோட ஃபேக்டரியில ப்ரொடக்ஷன் நடக்குமா? எஸ் ஓ நோ ப்ளீஸ். Is it going to happen? நம்மளோட ஃபேக்டரியில உற்பத்தி நடக்குமா? நமக்கு மூலப்பொருள் தாரவங்க சப்ளையர் நோ சொல்லிட்டார், அல்லது ரா மெட்டீரியல்ஸ் பற்றாக்குறையாக இருக்கிறது, இறக்குமதி செய்யல, அரசாங்கம் தடை விதிச்சிடுச்சு, 1000 கதைகள் சொன்னால் நம்மளோட பிசினஸ் நடக்க போறது கிடையாது, நம்மளோட பிசினஸ் தொழிற்பட வைக்க முடியாது. அதனால தான் உங்களுக்கு தெரியும், கேஸ் என்பது ஒரு மூலப்பொருள். ஒரு பேக்கரி எடுத்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி ஒரு என்ன சொல்றது, இந்த உணவு கடைகள், ஹோட்டல்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு கேஸ் என்பது ஒரு மூலப்பொருள். தொடர்ச்சியாக கிடைத்துக் கொண்டிருந்ததன் காரணமாக எத்தனையோ ஹோட்டல்ஸ் வந்துட்டு இந்த கிரைசிஸ், இந்த எக்கனாமிக் கிரைசிஸ், பொருளாதார பிரச்சனையின் காரணமாக எத்தனையோ ஹோட்டல்ஸ் மூடிட்டு போயிட்டாங்க. காரணம் என்ன? எங்களுக்கு கேஸ் கிடைக்கல. கேஸ் வந்து நாங்க எவ்வளவு தான் சல்லி கொடுக்கறதாலும் எங்களுக்கு ரெடி ஆகல. So they have stopped their business. So இந்த ரா மெட்டீரியல்ஸ் என்பது நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதே மாதிரி இந்த ஒர்க்கிங் ப்ரோக்ரஸ், குறை வேலைகளும் என்பதும் என்ன செஞ்சுட்டு இருக்கணும்? ஒர்க் நடந்து கொண்டிருந்தா தான் அடுத்த கட்டத்துக்கு அது ஒரு ஃபினிஷர் குட்ஸாக அது மாறும், விற்கக்கூடிய ஒரு பொருளாக மாறும். சோ அதுவும் அதுல பாட்டுக்கு அந்த வேலை நடந்து கொண்டே இருக்கணும். அதே மாதிரி விற்கக்கூடிய நிலைமைக்குள்ள பொருட்கள் இருந்தா தான் கஸ்டமர் வாங்குவாங்க. கஸ்டமர் வந்து நீங்க வாங்கி வச்சிருக்கிற மூலப்பொருட்களை கேஸை வாங்கி சாப்பிட போறதும் கிடையாது, நீங்க பாதி சமைச்சு வச்சிருக்கிற சாப்பாட்டை வாங்க போறதும் கிடையாது. அவங்களுக்கு ஃபினிஷர் குட்ஸ் தான் தேவை. அப்போ இந்த 3 விடயங்களுமே அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கும். ரா மெட்டீரியல்ஸ் ஒர்க்கிங் ப்ரோக்ரஸ் ஆக மாறும், ஒர்க்கிங் ப்ரோக்ரஸ் ஃபினிஷர் குட்ஸ் ஆக மாறும், மறுபடியும் ரா மெட்டீரியல்ஸ் வாங்கணும், மறுபடியும் அதுக்கு வேலையை செய்யணும், மறுபடியும் அதை ஃபினிஷர் குட்ஸ் ஆகி விற்கணும்னு சொல்லி இது மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மூலதனம். நாம வணிகத்தில் தொழிற்பட வேண்டும் என்றால் நமக்கு இருக்கக்கூடிய தொழிற்படு மூலதனம், சுழன்று கொண்டே இருக்கக்கூடிய மூலதனம். இதனைத்தான் நாம இங்க தொழிற்படு மூலதனம், சுழலும் மூலதனம், இருப்பு மூலதனம், மாறு மூலதனம் நம்ம சொல்ல போறோம். Does it make sense all of you? இது புரியக்கூடியதாக இருக்கிறது எல்லாருக்கும்? Answer please. Ibrahim, Nuha, Lutfi, Nazla, Zainab, Nishma, Afra, Tilani, Amna, Salma, Salam, Rinushi, Abdullah, Abhishalini, Afros, Akila. All can understand? ரைட். இப்போ இதனுடைய நோட்ஸ் நம்ம பார்ப்போம். சோ இப்போ இந்த புரிதலோட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இன்னும் உங்களுக்கு தெளிவாக விளங்கக்கூடியதாக இருக்கும். இப்ப பாருங்க, சமரியில பாருங்க, இதனுடைய நோட்ஸ் நான் வச்சுக்கிறேன். உற்பத்தி செயற்பாட்டுக்கு பயன்பட போகின்ற மூலப்பொருட்கள், அரை இறுதி பொருட்களான இந்த வேலை நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த குறை வேலை பொருட்கள், இறுதி பொருட்கள் போன்ற அனைத்துமே இந்த தொழிற்பாட்டு மூலதனமாகும். இவை உற்பத்தி செயற்பாட்டை தடையின்றி மேற்கொள்ளவும் நாட்டில் எதிர்கால உற்பத்தியை திட்டமிடவும் முக்கியமானது. மூலப்பொருள் இருந்தால்தான் நாட்டுல எல்லா வணிகங்களாலும் எவ்வளவுக்கு நமக்கு பொருட்களை உற்பத்தி செய்ய முடியும் என்று சொல்லியும், அல்லது குறைவேலை இவ்வளவுக்கு இருக்குது, இந்த நாட்கள்ல எங்களால மார்க்கெட்டுக்கு பொருளை கொண்டு போய் கொடுக்க முடியும் என்பதனையும், அல்லது இவ்வளவு பொருட்கள் விற்பனை செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறது என்று சொல்லி நாட்டினுடைய எதிர்கால உற்பத்தியை திட்டமிடுவதற்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக காணப்படுகிறது. சோ இதுதான் இந்த தொழிற்படு மூலதனம் அல்லது சுழலும் மூலதனம் அல்லது இருப்பு மூலதனம் என்று சொல்லக்கூடிய ஒரு கன்செப்டாக இருக்கிறது. ரைட். 3வது சாப்டர் பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ், எக்கனாமிக் ஓவர்ஹெட் கேபிட்டல், பொருளாதார பொது செயற்பாட்டு மூலதனம்னு சொல்லுவோம். ரைட். சோ இது எக்கனாமிக் ஓவர்ஹெட் கேபிட்டல் என்று சொல்வது பொருளாதார பொது செயற்பாட்டு மூலதனம். ரைட். சோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பிக்சர்ஸை கொஞ்சம் பாருங்க. ஒரு நாட்டுல காணப்படுகின்ற துறைமுகம், ஒரு நாட்டுல காணப்படுகின்ற விமான நிலையம், ரைட், ஒரு நாட்டில் காணப்படுகின்ற விமான நிலையங்கள், ஒரு நாட்டில் காணப்படுகின்ற துறைமுகங்கள், அதே மாதிரி இந்த நெடுஞ்சாலைகள், அதாவது சிறப்பான ஒரு போக்குவரத்துக்கு செய்யக்கூடிய ஹைவேஸ். சோ இதெல்லாமே என்னத்துக்கு தேவைன்னு யோசிச்சு பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் ஏன் ஒரு நாடு துறைமுகத்தை வச்சுக்கிருக்கணும், விமான நிலையத்தை வச்சிட்டு இருக்கணும், நல்ல ஹைவேஸை போட்டு வச்சிருக்கணும்? ஃபார் வாட்? வை? என்ன நினைக்கிறீங்க நீங்க? ஐ நீட் ஆன்சர்ஸ் ஃப்ரம் யூ. ஏன் ஒரு நாட்டில் துறைமுகங்கள் காணப்பட வேண்டும், விமான நிலையங்கள் காணப்பட வேண்டும், நெடுஞ்சாலைகள் காணப்பட வேண்டும்? ஆகாஷ் சுஹா சொல்றாங்க சேல்ஸ், விற்பனைக்கு சொல்றாங்க. அனிதா டு கிவ் சர்வீஸ்,
சேவைகளை கொடுப்பதற்காக, கலைமதி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஏற்றுமதி இறக்குமதிகளை செய்வதற்காக சொல்றாங்க, ரிஃப்காஸ் யார்ட் போக்குவரத்துக்காக, யஹியா எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட். சிம்பிளா ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க சொல்ற எல்லா ஆன்சர்ஸையும் நான் மிக்ஸ் பண்ணி நான் சொன்னேன்னு சொன்னால், ஒரு நாட்டுல இது எல்லாமே நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். இது எல்லாத்தையும் நம்ம உட்கட்டமைப்பு வசதிகள் என்று சொல்லக்கூடிய விஷயத்துக்குள்ள நம்ம உள்ளடக்குவோம். ஒரு நாட்டுல நல்ல துறைமுகம் இருக்க வேண்டும். துறைமுகங்கள் இருந்தால்தான் வேறு நாட்டு கப்பல்கள் இங்கு வரும். வேறு நாட்டிலிருந்து வரக்கூடிய பொருட்களை நம்மளால நம்ம நாட்டினுடைய துறைமுகங்கள்ல இருந்து எடுத்துக்கொள்ள முடியுமாக இருக்கும். சோ துறைமுகம் என்பது ஒரு நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ கடல் வளம். சோ நிறைய முதலீட்டாளர்கள், வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய முதலீட்டாளர்கள், இன்வெஸ்டர் இங்க இருக்கக்கூடிய கம்பெனிகள்ல முதலீடு செய்ய வேண்டும் என்றால், அவங்க வெளிநாட்டிலிருந்து பொருட்களை கொண்டு வருவதற்கான ஒரு மார்க்கம் இருக்க வேண்டும். எல்லா பொருட்களையும் விமானத்தில் கொண்டு வர முடியாது. கப்பல்ல ஏற்றக்கூடிய டொன் கணக்கான பாரம் இருக்கக்கூடிய பொருட்களை விமானத்தில் ஏற்றுக்கொண்டு வர முடியாது. சோ ஒரு துறைமுகம் இருக்கணும், அதற்கான ஒரு கப்பல் வழி போக்குவரத்து இருக்கணும். இருந்தால்தான் அங்க அந்த பிசினஸ் நடக்கும். அப்பதான் முதலீட்டாளர்கள் வேறு நாடுகள் பொருட்களை அனுப்ப முடியும், அவங்க வியாபாரம் செய்ய முடியும். ஏற்றுமதி, இறக்குமதி, மீளேற்றுமதி, ஏற்றி இறக்கல் போன்ற வெளிநாட்டு வியாபாரங்களில் ஈடுபட முடியும். அதே மாதிரி விமான நிலையங்கள் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஒரு டூரிஸ்ட் கண்ட்ரி என்று சொன்னால், டூரிஸ்ட் வர வேண்டும் சொன்னால் அங்க விமான நிலையங்கள் இருக்க வேண்டும். ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு வெளிநாடுகளுக்கு முதலீட்டாளர்கள் பயணம் செய்ய வேண்டும் என்றால் அங்க விமான நிலையங்கள் இருக்க வேண்டும். சிறப்பான விமான சேவைகள் அங்க இருக்க வேண்டும். ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் இன்னொரு நாட்டிற்கு போக வேண்டும் என்றால், அது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் இங்க வந்து வேலை செய்ய வேண்டும் என்றால் அங்கு விமான நிலையங்கள் இருக்க வேண்டும். அதே மாதிரி நெடுஞ்சாலைகள். இப்ப எந்த அளவுக்கு பெரிய பிசினஸ் நம்ம ஃபேக்டரி வச்சிருந்தாலும் அதை கொண்டு செல்வதற்கான ஒரு நெடுஞ்சாலைகள், நல்ல ஹைவேஸ் இல்ல, ஒரு போக்குவரத்து செய்யக்கூடிய ஒரு விதமான விடயங்கள் இல்ல, கல்லு முள்ளான பாதைகள் தான் காணப்படுகிறது என்றால் அங்கு அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிழையாக இருக்கிறது. இதையெல்லாம் நம்ம உட்கட்டமைப்பு வசதிகள் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? சோ இந்த உட்கட்டமைப்பு வசதிகள் எல்லாத்தையுமே ஒரு பொருளாதாரத்துக்கு தேவையான ஒரு விஷயம். பொருளாதாரம் பொதுவாக செயற்பட வேண்டும் என்றால் இந்த பொருளாதார பொது செயற்பாட்டு மூலதனம் என்பது அவசியம். துறைமுகம் இல்லாமல், விமான நிலையங்கள் இல்லாமல், நெடுஞ்சாலைகள் இல்லாமல் அந்த நாட்டுல முதலீடு செய்வதற்கு வேறு நாட்டு அரசாங்கமோ அல்லது வேறு நாட்டு வெளிநாட்டு கம்பெனிகளோ முன்வர மாட்டாது. சோ இதெல்லாம் அமைச்சு வச்சிருக்கணும். இதனைத்தான் நம்ம பொருளாதார பொது செயற்பாட்டு மூலதனம், எக்கனாமிக் ஓவர்ஹெட் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைய செய்ய வேண்டும் என்றால் இதில் எல்லாத்திலுமே இன்வெஸ்ட் பண்ணி இதனுடைய செலவை ஏற்கத்தான் வேண்டும். சோ இப்ப இதனுடைய நோட்ஸை பாருங்க. பொருளாதாரத்தில் பொருள் சேவையினுடைய உற்பத்தியையும் பங்கீட்டு செயற்பாட்டையும் இலகுபடுத்துகின்ற ஒரு மூலதன பண்டம் தான் இந்த பொருளாதார பொது செயற்பாட்டு மூலதனமாக கருதப்படுவதுடன், இவை பொருளாதார கீழ்கட்டமைப்பு வசதிகள் அல்லது உட்கட்டமைப்பு வசதிகளாக கருதப்படும். சோ ஒரு நாட்டுல உற்பத்தி சரியாக நடக்க வேண்டும் என்றால் மூலப்பொருட்கள் தேவை. அந்த நாட்டில் அதனுடைய மூலப்பொருட்கள் கிடைக்காவிட்டால் வெளிநாடுகளில் இருந்து வர வேண்டும் என்றால் அங்க துறைமுகங்கள், விமான நிலையங்கள், நெடுஞ்சாலைகள் தேவைப்படும். அதே மாதிரி உற்பத்தி செய்து முடிவடைந்த பொருட்களை வெளிநாடுகளுக்கு கொண்டு போகணும், இல்ல நாட்டுக்குள்ளதான் கொண்டு போகணும் என்று சொன்னாலும் அங்கு இந்த உட்கட்டமைப்பு வசதிகள் தேவை. சோ உற்பத்தி செய்வதாக இருக்கட்டும், அதனை பங்கீடு செய்வதாக இருக்கட்டும், அதனை இலகுபடுத்துகின்ற ஒரு மூலதன பண்டம் தான் இந்த பொருளாதார பொது செயற்பாட்டு மூலதனம் என்று சொல்லக்கூடியது. சோ இவை துறைமுகங்களாக, விமான நிலையங்களாக, உங்களுடைய நீர் வளங்கள் வடிகால் அமைப்பு, உங்களோட ட்ரைனேஜ் சிஸ்டம், ரைட்? இன்றைக்கு உங்களுக்கு பைப் லைன் தேவைன்னு சொன்னா நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அந்த சிஸ்டம் இருக்குது, எல்லா இடங்களுக்கும் எடுத்துக்கொள்ளலாம் நீர் என்று சொன்னால் அது ஒரு பொருளாதார பொது செயற்பாட்டு மூலதனம். இவை உள்நாட்டு வெளிநாட்டு தனியார் முதலீட்டை உயர்த்துவதற்கு உதவுவதுடன் நடைமுறையில் அதிகமான நாடுகளில் அரசாங்கத்தினாலே இது வழங்கப்படக்கூடியதாக இருக்கும். So capital goods which facilitate production of goods and services and the distribution process of an economy are called economic overhead capital. Right? So இந்த capital goods என்பது உற்பத்தியையும் அதே மாதிரி இந்த பொருட்கள் சேவைகளுடைய உற்பத்தி மற்றும் பங்கீடு டிஸ்ட்ரிபியூஷனையும் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தில் மேம்படுத்துவதோடு இதனை எக்கனாமிக் ஓவர்ஹெட் கேபிட்டல் என்று சொல்லுவோம். இது நாட்டினுடைய எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பொருளாதார உட்கட்டமைப்பு வசதிகள் என்று சொல்லப்படும். ரைட்? சோ இது விஷயம் எல்லாருக்குமே புரிஞ்சுதா? மேக் சென்ஸ்? இந்த பொருளாதார பொது செயற்பாட்டு மூலதனம் என்று சொல்லக்கூடிய உட்கட்டமைப்பு வசதிகள் புரிஞ்சுதா? இந்த மூணாவது கேட்டகரி எல்லாருக்குமே. Shall I get yes or no quickly please? Right? Keshavi, Zainab Sulfikar, Zainab Nazim, Zainab, Zaid, Zahra, Yahya, Shifna, Shahla, Shama Nazir, Sajvid, Sajita Mansoor, Sabari, Zainab, Sanuka, Nishantini, Krishani, Angelika, Atura. Make sense all of you?
Kavi, please ask you a question. Right. So அடுத்த விஷயத்துக்கு போவோம் நாம. Social overhead capital அப்படின்னு சொல்ல போறோம். சோ எக்கனாமிக் ஓவர்ஹெட் கேபிட்டல் என்பது கவி நல்ல நினைவு வச்சுக்கொள்ளுங்க. நாட்டுல காணப்படுகின்ற துறைமுகங்கள், நாட்டுல காணப்படுகின்ற விமான நிலையங்கள், பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு தேவையான விஷயங்கள், முதலீட்டாளர்களை கவர்வதற்கு தேவையான விஷயங்களை பொருளாதார பொதுச் செயற்பாட்டு மூலதனம் சொல்றோம். அதே மாதிரி பொருளாதாரம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு நீங்க விமான நிலையத்தை வச்சிருக்கீங்க, ஒரு நாட்டுல துறைமுகங்களை வச்சு கொண்டிருக்கீங்க. நாட்டுல காணப்படுகின்ற சமூகம், நம்மட மக்கள், சமூக பொதுச் செயற்பாட்டு மூலதனம், சமூகம் சரியாக பொதுவாக செயற்பட வேண்டும் என்றால் என்ன நீங்க செஞ்சு வச்சிருக்கீங்க என்பதுதான் இந்த சோசியல் ஓவர்ஹெட் கேபிட்டல் என்பது. உதாரணத்துக்கு நம்மளுடைய எஜுகேஷன் செக்டர், நம்மளுடைய கல்வித்துறையை எடுத்துக்கோங்க. கல்வித்துறை, இந்த கல்வித்துறையை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ், இங்கேயும் இந்த சமூக பொதுச் செயற்பாட்டு மூலதனம் என்பது காணப்படும். அதே மாதிரி ஹெல்த் செக்டரான நம்மளோட ஹெல்த் செக்டர், தமிழ்ல என்ன சொல்லும் ஸ்டூடெண்ட்ஸ்? ஹெல்த் செக்டர். வாட் வி கேன் சே? சுகாதாரத்துறை. எஸ், சுகாதாரத்துறை. ரைட். சோ ஹெல்த் செக்டர், சுகாதாரத்துறை. சோ இந்த கல்வித்துறையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், இந்த கல்வித்துறையில இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாமே பரிச்சயமாக்கி இருக்கக்கூடிய, நீங்க அடிக்கடி பயப்படக்கூடிய ரைட் இடம்தான் இந்த ஸ்கூல். இந்த ஸ்கூல்ல காணப்படுகின்ற பில்டிங்கை தான் நம்ம இங்க பேச போறோம். ஸ்கூல் பில்டிங்ஸ், பாடசாலை கட்டிடங்கள் தான். அங்க இருக்கக்கூடிய நபர்களை பத்தி நம்ம பேசல, உங்களோட பிரின்சிபலை பத்தியோ உங்களோட சேர்மாரை பத்தியோ நம்ம பேசல. இந்த ஸ்கூல்ல காணப்படுகின்ற பில்டிங்கை பத்தி தான் நம்ம பேச போறோம். அந்த ஸ்கூல் கட்டடம், இந்த பாடசாலை கட்டடம் என்பது யார் உங்களுக்கு கட்டி தந்திக்கிறாங்க? உங்களோட ஸ்கூல் பில்டிங் எப்பவோ கட்டுப்பட்டிருக்கும். யார் உங்களுக்கு செஞ்சு தந்திப்பாங்க? நீங்க படிச்சிருப்பீங்க, உங்களுடைய தலைமுறை படிக்க போகிறது. ஏற்கனவே கடந்து வந்த உங்களோட அம்மா அப்பா, உங்களோட அம்மா வாப்பாமார், உங்களோட பிரதர்ஸ் எல்லாம் படிச்சிருப்பாங்க. ஓல்டு ஸ்கூல்ஸ் அசோசியேஷன் பாய்ஸ் எல்லாம் இருப்பாங்க, கேர்ள்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ரைட். சோ இந்த பாடசாலை கட்டடம் என்பது அரசாங்கத்தால பொதுவாக தரப்படுகின்றது. ரைட். அதே மாதிரி சில பாடசாலை கட்டடங்கள் நிலங்களை பாத்தீங்கன்னு சொன்னா பிரைவேட்ல இருக்கக்கூடியவங்க அதனை டொனேஷன் பண்ணிருப்பாங்க பல ஏக்கர் கணக்கானத்துல. நீங்க உங்களோட ஸ்கூல் ரெக்கார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா விளங்கும். சோ இந்த மாதிரியான பாடசாலை கட்டடம் என்பது எதற்காக வழங்கப்படுகிறது? அந்த சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக அந்த பாடசாலை கட்டடம் என்பது வழங்கப்படுகிறது. இது பொருளாதாரம் என்கிற துறைக்காக காணப்படும். முதலீட்டாளர்களை கொண்டு வரணும், நாட்டுக்குள்ள டாலர்ஸ் வரணும்ங்கிறதுக்காக கட்டப்படுகின்ற விமான நிலையங்கள், துறைமுகங்கள் போன்ற பொருளாதார பொதுச் செயற்பாடு கிடையாது. இது சமூக பொதுச் செயற்பாடு. அதே மாதிரி நம்ம ஹெல்த் செக்டரை பாருங்க. உங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷன் தியேட்டர்ஸ் கட்டி தந்திக்கிறாங்க, அந்த கட்டடங்கள் இருக்கிறது. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ல காணப்படுகின்ற பில்டிங்ஸ் காணப்படுகிறது. அதே மாதிரி அரசாங்கம் மெடிக்கல் ரிசர்ச் சென்டர்ஸ் உங்களுக்கு உருவாக்கி தந்திக்குது. ரைட். மெடிக்கல், புதிய புதிய நோய்களுக்கான மருந்துகளை கண்டுபிடிங்க, அதுக்கான ஆய்வுகளை செய்யுங்க. இந்த மாதிரியான கட்டடங்கள், இதுக்குள்ள நம்ம நபர்களை பத்தி பேசல ஸ்டூடெண்ட்ஸ், மனிதனால் உருவாக்கப்பட்ட பில்டிங்ஸை பத்தி தான் நம்ம பேசுறோம். சோ இது எல்லாமே எதற்குள்ள வரும் என்று சொன்னால் சமூக பொதுச் செயற்பாட்டு மூலதனத்துக்குள்ளதான் வரும். காரணம் ஏன் என்று சொன்னால் இவை எல்லாமே நாட்டினுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்காக செய்யப்படவில்லை. நாட்டினுடைய சமூகமான, நாட்டினுடைய மக்களினுடைய நலத்தை சமூகம் பொதுவாக சிறப்பாக செயற்பட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட விடயங்களாக இருக்கிறதன் காரணமாக இந்த மாதிரியான பாடசாலை கட்டடங்கள், ஆபரேஷன் தியேட்டர், ஹாஸ்பிட்டல் பில்டிங், மெடிக்கல் ரிசர்ச் பில்டிங் என்று சொல்லக்கூடிய விடயங்கள் எல்லாத்தையுமே நாம பொருளாதார பொதுச் செயற்பாட்டுக்குள்ள கொண்டு வர மாட்டோம், சமூக பொதுச் செயற்பாட்டுக்குள்ளதான் கொண்டு வருவோம். இது புரிஞ்சுதா? முதல்ல எல்லாருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தீங்கதா? சில கிட்ட ஆன்சர் எஸ் ஓ நோ ப்ளீஸ். ரிஸ்கான், ரிஃப்கா ஜியாட், ராகுலன், ராஹில், ரம்ஜான், ராஃபியா, ராஷியா, பிரணார், ரவி, பிரமீலா, எலினி, நிஸ்மின், இமாத், நிஸ்மா, நிஃப்ரா, நஃப்லா, நஃபீஸ், நதான் அலீஸ், ரிஸ்னி, முகமது ரிஸ்னி, மிஷ்ஃபா. எல்லாருக்கும் புரியுதா? மரியம் ஃபாஹித், மரியம், மதாஹிலியத், சபீர் அஹமத், அஸ்கா, ஜுஹா, அஃப்னான் அலி, ஷிஃபான், கீர்த்திகா, கவி. மேக் சென்ஸ் ஆல் ஆஃப் யூ? ரைட். இப்ப பாருங்க என்னுடைய நோட்ஸை. மனிதன் நின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்கு பயன்படுத்தப்படும் சேவைகளை வழங்கும் மூலதன பொருட்கள். சோ மனிதனுடைய அடிப்படை தேவைகள்,
உங்களோட கல்வி, சுகாதாரம், பாதுகாப்புக்காக. உதாரணத்துக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கின்ற அந்த போலீஸ் ஸ்டேஷன் என்னவாக இருக்க போய் ஸ்டூடெண்ட்ஸ்? ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, உங்களோட பாதுகாப்பு என்கின்ற அடிப்படை தேவையை நிறைவேற்றுவதற்காக ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் அது என்ன மூலதனம்? அது ஒரு சமூக பொது செயற்பாட்டு மூலதனமா அல்லது ஒரு பொருளாதார பொது செயற்பாட்டு மூலதனமா? வாட் குட் பி யூ ஆன்சர்? அது ஒரு சமூக பொது செயற்பாட்டு மூலதனம். சோ மனிதனுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்கு பயன்படுத்தப்படும் சேவைகளை வழங்கும் மூலதன பொருட்கள் சமூக பொது செயற்பாட்டு மூலதனமாக கருதப்படுவதுடன் கல்வித்துறையில பாடசாலை கட்டடங்கள், சுகாதாரத்துறையில வைத்தியசாலை கட்டடங்கள், அறுவை சிகிச்சை நிலையங்கள், பரிசோதனை கூடகங்கள், உபகரணங்கள், இவ்வாறே குப்பை கூலங்களை அகற்றுகின்ற முறைகள், குடிநீர் வழங்கல் அமைப்பு இதற்கு உள்ளடக்கப்படுவதுடன் இதனால் சமூக நலன் என்பது நிறைவேற்றப்படும். So capital goods which help produce services to fulfill the basic human needs are called social overhead capital. Buildings in the education sector, hospitals in the health sector, operation theaters, medical research centers and equipment, and also drainage lines come under social overhead capital. These improve the social welfare. Right? So இதெல்லாமே இந்த சமூக பொது செயற்பாட்டு மூலதனத்துக்குள்ள வரக்கூடிய விஷயங்களாக இருக்க போகிறது. Right? So hope everyone understand this. சோ அடுத்த கேட்டகரியை பாத்தீங்கன்னு சொன்னால் ஹியூமன் கேபிட்டல், மனித மூலதனம். இதை சொல்லும் போதே நமக்கு தெரியும் எல்லாருக்குமே, மனித மூலதனம் என்று சொல்லும் போது ஸ்டூடெண்ட் இங்க நமக்கு தெரியும் மனிதனால உருவாக்கப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நாம மூலதனம் என்று சொல்லுவோம். அப்போ மானிட மூலதனம் என்று சொல்லும் போது அங்கு உழைப்பும் முயற்சியாண்மையும் தனித்தனியான கேட்டகரிக்குள்ள வருதே. நம்ம உழைப்பை தனியாக வைத்துக் கொண்டிருக்கின்றோம், முயற்சியாண்மையை தனியாக வைத்துக் கொண்டிருக்கின்றோம். நம்ம பார்த்து கொண்டிருக்கிறது மூலதனம். மூலதனத்திற்குள் எவ்வாறு மானிட மூலதனம் என்று நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி யாரும் சார் கொஸ்டின் வரலையா? யாருக்கு இதை பார்க்கும்போது இந்த டவுட் வந்துச்சு? Who got this doubt? நம்ம நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சின்னு பாக்குறோம். இதுல உழைப்பும் முயற்சியாண்மையுமே மனித மூலதனமாக கருதுறோம். மூலதனம் என்பது மனிதனால உருவாக்கப்பட்டது. மறுபடியும் இதுக்குள்ள நீங்க மனித மூலதனம் சொல்லி ஒரு கேட்டகரியை கொண்டு வரீங்களே சார் சொல்லி டவுட் ஒன்று வரலையா? ஹானஸ்டா சொல்லுங்க. How many people get this? ரைட். இங்க ஸ்டூடெண்ட்ஸ் நாம மனிதனை பார்க்கவில்லை. இந்த பிக்சர் உங்களுக்கு பாருங்க. நாம இங்க மனிதனை நாம பார்க்கவில்லை. இந்த மனிதனுக்கு காணப்படுகின்ற ஸ்கில்ஸ், திறமைகளைத்தான் நாம இங்க மனித மூலதனம்னு சொல்றோம். உதாரணத்துக்கு நீங்க ஒரு மனிதன், உங்களுக்கு அக்கவுண்டிங் செய்ய தெரியும் என்று சொன்னால் அது உங்களுடைய திறனா இல்லையா? உங்களுக்கு அக்கவுண்ட் செய்ய தெரியும், ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண தெரியும், யூ ஹேவ் அ குட் ஐடி நாலேஜ், யூ கேன் பெயிண்ட் வெல், யூ கேன் ட்ரா வெல், ரைட்? உங்களால் திறமையாக ஓட முடியும், உங்களால நல்ல படிப்பிக்க முடியும், ரைட்? இதெல்லாம் என்ன? உங்களோட ஸ்கில்ஸ், ரைட்? சோ உங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த மனிதனுடைய அறிவு, திறமையை தான் நாம இங்க சொல்றோமே தவிர மனிதனை கிடையாது. சோ ஒரு மனிதனுடைய அறிவு என்பது மனிதனால் உருவாக்கப்பட்டதா இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ உங்களுக்கு காமர்ஸ் படிக்கிறீங்கன்னு சொன்னா அக்கவுண்ட்ஸ் யாரு கண்டுபிடிச்சாங்க? ஒரு மனிதன் தான் கண்டுபிடிச்சான். நீங்க படிக்கிற இன்ஜினியரிங், நீங்க படிக்கிற கெமிஸ்ட்ரி, நீங்க படிச்ச ஹிஸ்டரி சப்ஜெக்ட், இதெல்லாம் யார் உருவாக்கினது? ஒரு வேலையை எப்படி ஈஸியா செய்யலாம், எப்படி டைமை மேனேஜ் பண்ணலாம், ரைட்? ஒரு கம்ப்யூட்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், ஒரு டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணலாம், ஒரு கான்ட்ராக்ட் எப்படி செய்யலாம், ஒரு பிரசன்டேஷன் எப்படி சரியா செய்யலாம், ஒரு லெக்சரிங் எப்படி பண்ணலாம், இதெல்லாம் யாரு கண்டுபிடிச்சது? இந்த தியரிஸ் எல்லாம் யாரு கண்டுபிடிச்சது? இந்த மெத்தட்ஸ் எல்லாம் these also invented by human. சோ இங்க நம்ம மனிதனை சொல்லவில்லை, மனிதனால உருவாக்கப்பட்ட இந்த விடயங்களை தான் நம்ம சொல்றோம், ஸ்கில்ஸ். சோ இதன் அடிப்படையில நீங்க இதனுடைய நோட்ஸை பார்த்தா உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கும். பாருங்க, முதலாவது, ஊழியர்கள் தொழிலில் ஈடுபடும் போது மிகவும் வினைத்திறன் கொண்டவர்களாக மாற்றம் அடைவதற்கு உதவக்கூடிய இந்த கல்வி, ஒரு ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் நம்ம சொல்லலாம். அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரைனிங், பயிற்சியை நம்ம சொல்லலாம். அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரிசர்ச், நாம ஓகே இவர வேலையை எப்படி நம்ம சரியா செய்யலாம், அதுக்கு ஒரு ஆராய்ச்சியை செய்றீங்க. உங்கள்கிட்ட ஒரு வேலையை ஒரு 10 வருஷம் செய்ததன் காரணமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று கிடைக்குது. உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் அந்த வேலையை செய்வதற்கு உதவியாக நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கீங்க. இவை எல்லாமே ஊழியரிடம் பொதிந்துள்ள தேர்ச்சி மானிட மூலதனமாக கருதப்படும். ஸ்கில்ஸ் ஆஃப் லேபர் கன்சிஸ்ட் ஆஃப் எஜுகேஷன். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறன், அது உங்களோட கல்வி, உங்களோட பயிற்சி, உங்களோட ஆராய்ச்சி, உங்களுடைய அனுபவம், உங்களுடைய சாதகமான உங்களுடைய ஃபேவரபிள் ஹெல்த் கண்டிஷன், இட் வில் ஹெல்ப் டு இம்ப்ரூவ் த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் லேபரர்ஸ். இது அந்த ஊழியர்களுடைய உற்பத்தி திறன், என்னது, எத்தனை பொருட்களை அல்லது எவ்வளவு சேவைகளை கொடுக்க முடியும் என்கின்ற உற்பத்தி திறனை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கிறது. அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் ஆர் கால்ட் ஹியூமன் கேபிட்டல். இப்படியான இந்த ப்ரொஃபஷனல்ஸை நம்ம ஹியூமன் கேபிட்டல்னு சொல்ல முடியும். சோ மானிட மூலதனத்தின் மூலம்
இந்த வினைத்திறனை அதிகரிக்க முடிவதுடன் உற்பத்தியினுடைய அளவையும் தரத்தையும் நம்மளால உயர்த்த முடியும். ஸோ த்ரோ ஹியூமன் கேபிட்டல், இந்த பயிற்சி, இந்த அனுபவம், ஆராய்ச்சி அனுபவத்தை கொடுப்பதன் மூலமாக productivity of labor can be improved and both the quality and quantity of the production can be increased. தரத்திலையும் சரி, பொருட்களுடைய அளவுகளையும் சரி, நம்ம நிறைய பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்ய முடியுமாக இருக்கும். சோ அதிக அளவில் முன்னேற்றம் அடைந்த உழைப்பாகிய மானிட மூலதனத்திற்கு உதாரணங்களாக ஒரு திட்டமிடவியல் நுட்பவியலாளர், ஒரு பிளான் பண்ணக்கூடிய டெக்னீஷியன், ஒரு பல்கலைக்கழக விரிவுரையாளர்கிட்ட காணப்படுகின்ற அந்த டீச்சிங் ஸ்கில், ஒரு பயிற்சி பெற்ற ஆசிரியர்கிட்ட காணப்படுகின்ற டீச்சிங் மெத்தடாலஜி, ஒரு ஸ்பெஷலைஸ்ட் டாக்டர்ஸ்ட காணப்படுகின்ற அவரினுடைய நுணுக்க முறைகள், ரைட், இதெல்லாமே ஒரு மானிட மூலதனமாக கருதவும். சோ இங்க நாம மனிதனை குறிப்பிடவில்லை, அந்த மனிதனால் உருவாக்கப்பட்ட அந்த ஸ்கில்ஸ், அந்த எஜுகேஷன், அந்த ட்ரைனிங்கை தான் நம்ம குறிப்பிடுறோம். சோ இந்த மானிட மூலதனம் என்பது எல்லாருக்குமே புரிந்துதா? சில கிடையாது குவிக்லி ப்ளீஸ். ஹியூமன் கேபிட்டல் என்பதனால make sense all of you? Arhab, Arafat, Anita, Anfash, Amna, Nias, Akila, Ajita, Ahmad, Afros, Afka, Abhishalini, Abdullah, ASM Abdullah, Shamila, Rinushi, Salma Salam, Amna Fawaz, Azim Salah, Tilani. Make sense all of you? Afra, Nizma, Nazla Zainab, Nuha, Mahir Ibrahim. Right. Let's look at the next one. ஆறாவது விஷயத்தை பார்ப்போம். ஸோ ஆறாவது விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேச்சர் கேபிட்டல், இயற்கை மூலதனம். ஸோ இது நமக்கு தெரிந்த விடயம் தான். ஸோ இந்த இயற்கை மூலதனத்தை நம்ம பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ், பொருளாதாரம் ஒன்றில் காணப்படுகின்ற இயற்கை வளங்களானவை இயற்கை மூலதனம் என அழைக்கப்படும். ஸோ இயற்கை வளங்களுக்கு உதாரணங்களாக நிலம், ஆறு, கனிய வளம் போன்றவற்றை நம்ம குறிப்பிடலாம். ஸோ இயற்கை மூலதனம் அதிக அளவில் கிடைப்பதானது பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியத்துவம். ஸோ நல்லா ரிமெம்பர் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ், நாம இந்த இயற்கை மூலதனத்தை நிலம் என்கின்ற ஒரு கேட்டகரிக்குள்ள நம்ம படிச்சுக்கிறோம். ஜஸ்ட் இதை நினைவு வச்சுக்கொள்ளுங்க, இது இயற்கை மூலதனம் சொன்னால் இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும் என்று சொல்லி. ஸோ டோன்ட் கன்ஃபிளிக்ட் வித் தட். அதே மாதிரி சோசியல் கேபிட்டல், சமூக மூலதனம். இங்க நம்ம சமூக பொது செயற்பாட்டு மூலதனத்தை பார்க்கல, சமூக மூலதனத்தை பார்க்கிறோம். ஸோ இந்த சமூக மூலதனம் என்பது ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சமூக மூலதனத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் சமூகங்களுக்கு இடையில காணப்படுகின்ற தொடர்புகளை அளவு ரீதியாகவும் பண்பு ரீதியாகவும் விருத்தி அடைய செய்கின்ற நிறுவனங்கள், இன்ஸ்டிடியூஷன். ஒரு நிறுவனம் இருக்கு, உதாரணத்துக்கு என்ஜிஓ ஒன்று இருக்குதுன்னு வைங்களேன். ரெட் கிராஸ் போன்ற நிறுவனங்கள் காணப்படுகின்றது, ப்ளூ கிராஸ் போன்ற விலங்குகளை பாதுகாக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான நிறுவனங்கள், ஸோ இவங்க என்ன செய்யறாங்க, சோசியல் இன்டர்ரிலேஷன், சமூகங்களுக்கு இடையிலான தொடர்புகளை குவான்டிடேட்டிவ்லி அண்ட் குவாலிட்டேட்டிவ்லி, தர ரீதியாகவும் சரி, ஒரு அளவு ரீதியாகவும் சரி, நல்ல ட்ரெடிஷன்ஸ், அதே மாதிரி சில மெம்பர்ஷிப் கிளப்ஸ், நல்ல ஒரு உதாரணத்துக்கு லயன்ஸ் கிளப்ல நீங்க மெம்பர்ஸ் ஆயிருக்கீங்க, சமூகங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்களை செய்றீங்க, ரைட். ரோட்டரி கிளப்ல நீங்க மெம்பர் ஆகிக்கிறீங்க, உங்களோட ஃபுட்பால் கிளப், உங்களோட ஏதாவது சமூகத்துக்கு உதவி செய்யக்கூடிய கிளப்ஸ்ல மெம்பர்ஷிப் எடுக்கிறீங்க, சோசியல் நல்ல நெட்வொர்க்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் இதெல்லாம் உங்களோட சோசியல் கேபிட்டல். So today social capital is a major concern of research and development institutions, right? இப்போ உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க யூடியூப்ல இருக்கீங்க, உதாரணத்துக்கு நம்மளுக்கு யூடியூப்ல இருக்காங்க, நமக்கு யூடியூப்ல ஒரு 10K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கன்னு சொன்னால் அது ஒரு சோசியல் கேபிட்டலா இல்லையா? யோசிச்சு பாருங்க. Is it a social capital or no? It is a social capital because we have a networks. Social networks நமக்கிட்ட இருக்குது, நல்ல ஒரு இன்டர் ரிலேஷன்ஷிப் இருக்குது நமக்கு சமூகத்துல. We have a good brand. So இதெல்லாமே சமூக மூலதனம். நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கிற பேரு, உங்களுக்கு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நல்லெண்ணம், ரைட், இதெல்லாமே எப்படியெல்லாம் உருவாக்கப்படுமோ இதெல்லாம் சமூக மூலதனத்துக்குள்ள வரக்கூடியதாக இருக்கிறது, ரைட். சோ இந்த மூலதனத்தினுடைய பல்வேறு வகைகளுக்குள்ள இருக்கக்கூடிய 7 வகைகளை பத்தி நம்ம பார்த்துட்டோம், படிச்சிட்டோம். இது எல்லாருக்குமே புரிஞ்சுதா? The final yes or no please. All of you understood well, right? I think that's enough for today class guys. So மறக்காம உங்களோட ஜூலை கண்ட்ரிபியூஷன்ஸ் அல்லது ஆகஸ்டினுடைய கண்ட்ரிபியூஷன்ஸ் அனுப்பாம இருந்தீங்கன்னு சொன்னால் மேக் ஷூர் within 25th 25க்குள்ள கொஞ்சம் அனுப்ப பாருங்க. It will help us to continue the classes successfully. So thank you all. See you in the next classes. Thank you. Until that, see you. Bye. Have a great day.